எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான கால வேலைக்காக நன்றிப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில அற்புதங்கள் உண்டு. ராஜா, நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஒரு தலைப்போடு பேச ஆசைப்படுகிறேன். கனியினால அவர்களை நீங்கள் எண்ணப்படுவீர்கள். You will know them by their fruits. சொல்லுங்க, you will know them by their fruits. இப்போ ஒரு மாங்காய் மரம்னா அந்த மாங்காவை அந்த மரத்தில் பார்த்த தொட்டு தான் நீங்கள் அது ஒரு மாங்காய் மரம்னு சொல்லுவீங்க. ஒரு ஆப்பிள்னா அது ஆப்பிள் வந்த பிறகு தான் அது ஆப்பிள் மரம்னு சொல்லுவீங்க. கிறிஸ்டியன் லைஃப்ல கூட இது வளர்ந்தா தான் ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து. அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்டியன் சொல்லலாம், ஆனா பைபிள் சொல்றது பிரகாரமா மத்தேயு 7:16 சொல்லுது, கனியினால அவர்களை எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. You will know them by their fruits. இன்னைக்கு தேவ பயத்தோட கனியை பத்தி பேச ஆசைப்படுகிறேன். எவ்வளவு பேர் கேட்க ஆசைப்படுகிற? One who fears Lord, யாருக்கெல்லாம் தேவன் மேல பயம் இருக்குதோ அவங்களுடைய கனி, அவங்களுடைய ஃப்ரூட்ஸ், அதோடைய ரிசல்ட், அது என்ன தர ஒரு மனுஷனு கடவுள் பயபக்தி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரூட் என்னன்னு தெரியணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, மேலோற்றத்தை பார்க்காதீங்க, கனியை பாருங்க. காலையில கூட ஒரு வசனத்தை வாசம், நீதிமொழிகள் 14 எந்த வசனம்? 14:15 பைபிள்ல சொல்லுறது. தமிழ்ல சத்தமா, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். மைக் கொடுப்பாராச்சா. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். சொல்லுங்க, பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான். பேதையானவன் எந்த வார்த்தை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்களா? அப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஜீசஸ் சொன்ன வார்த்தை பேதையானவன் எல்லா வார்த்தையும் நம்புவாங்க. இப்போ நீங்க கூட ஏன் இன்னைக்கு பேதையா மாறினீங்க தெரியுமா? ஏன் பேதையா மாறினீங்க சொல்லுங்க. நீங்க அவங்களை என்ன பண்ணீங்க? என்னத்தை நம்புனீங்க? வார்த்தையை நம்புனீங்க. அவங்க வார்த்தையை நம்பணும். அதுதான் சொல்றேன், எல்லா வார்த்தையும் உண்மையான வார்த்தையா இல்ல. தயவு செய்து நம்பிட. வாலிப பசங்கள் சொல்றேன், லவ் பண்றான், இவன் லவ் பண்றான், அவன் லவ் பண்றான், நான் அவனை பார்த்துக்குவேன், யோர் ஹனி, யோர் மை பன்னி, சாரி ஹனி, அப்படியெல்லாம் ஏதாவது சொன்னான்னா தயவு செய்து சொல்றேன், பேதியா மாறிடாத. கனியினால தான் மரம் எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ரொம்ப வைரலாக போய் நிற்கிற ஒரு நியூஸ் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு 1 வீக் ஆயின்னு இருக்குது. 16 crores of worth of a marriage. ஒரு வாலிப பையன், 22 வயசு பையன், 20 வயசு பொண்ணு, பலாயிரம் கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் மேன். இவங்க 2 ஃபேமிலியும் 10,000 கோடி ரூபாய் வெறும் மேரேஜ்க்காக புக் பண்ணிக்கிறாங்க ஹாலில். இன்னைக்கு அந்த வாலிப பையனுடைய மரணம் எப்படி இருக்குதுன்னா, அவனை கொலை பண்ணியிருக்கிறார்கள் என்று நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், பையன் யாரால செத்தான்ட்டு பொண்ணுனால செத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் ஒரு பொண்ணு ஒரு பையனை சாவடிக்கணும் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்க. அவனை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து என்னென்ன பேசிக்கும்? நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு பேசிக்கோமா, இல்ல ஐ லவ் யூ அப்படின்னு பேசிக்கோமா? நான் பொண்ணுங்களை மாற்றம் டார்கெட் பண்ண மாட்டேன், பையங்களையும் சொல்றேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கும்? I love you. பைபிள் சொல்லுது, நியூஸ் பேப்பர்ல சொல்லுது, இவங்க 2 பேர் ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போனாங்களா அந்த பொண்ணுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு. இன்னைக்கு நியூஸ்ல பாக்குறோம், அந்த பையன் செத்துட்டு இருக்கிறான். அதோட என்னத்துக்காக சாவடிச்சாங்கன்னு கேட்டா, அவன் மண்டை சொட்டையா, அவன் தலையில என்ன போட்டுக்கிறானா? டோப்பா போட்டுக்கிறானா. சொட்டையாகிறவங்கெல்லாம் தயவு செய்து அழகா பார்த்து போயிடாத, மட்டை பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்கோ, நியூஸ்ல வருவீங்க, அழகை பார்த்து ஏமாந்து போகாது. சொட்டையா இருக்கிறவங்க தப்பா நினைக்க. சொட்டையா இருந்தா கூட கவலை இல்லை, விக்கு போடாவே டைரக்டா போய் நான் சொட்டேன்னு சொல்லுங்க. எந்த பொண்ணு கட்டிக்குதோ அது ரொம்ப நல்ல பொண்ணு அது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதனால பி வெரி கேர்ஃபுல்லா, பி வெரி கேர்ஃபுல். நான் யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணு அவனை ஊருக்கு கொண்டு போற வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லிக்கோ. அந்த பொண்ணுடைய கார்ல எவ்வளவு பேர் பொக்கை தெரியுமா? அந்த பையன் கொடுத்துக்கிறான் ரோஸ், ரெட் கலர் கொடுத்துக்கிறான். ஆனா ரோஸ்ல ஒரு முள் இருக்குதுன்னு தெரியல அவனுக்கு. நீ இன்னைக்கு ரோஸை பார்க்குற, நான் முள்ளை பார்த்து பேசுறேன்.
அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பையனை அந்த இடத்துக்கு கொண்டு போய் கேக்கெல்லாம் வெட்டி அவனை ஒரு போட்டோ எடுக்க வச்சு ஏதோ பண்ணி ட்ராஜடி ஆகிட்டு அவனை செத்துட்டான். இன்னைக்கு கேட்டா எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லுது அந்த பொண்ணு. என்ன சொல்லுது? எனக்கு அவனை பிடிக்கலன்னு ஆல்ரெடி அந்த பையனுக்கும் சொல்லிட்டுக்கிறேன். நானே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும் நான் யாரையோ லவ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அம்மா அப்பா பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? என் பொண்ணு யாரோ ஒரு கெட்ட பையனை பிடிச்சிட்டு இருக்குது, அவன் சரியில்லை, அதனால இதை வேறு யாரோ அது கல்யாணம் கட்டி வச்சுட்டா இவன் விட்டுருவான். தயவு செய்து சொல்கிற பாருமா, அந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க. உங்கள் பொண்ணை காப்பாற்றணுன்ட்டு, உங்கள் பையனை காப்பாற்றணுன்ட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க. சொல்லி பாருங்க, திருந்தலையா சலோ பேட்டா ஹாப்பி ஜர்னி, டெம்பிள் ரன் மாதிரி விட்டுருங்க. டெம்பிள் ரன்னா என்ன தெரியுமா? கோயிலுக்கு ஓடி போய் தாலி கட்டுவாங்க. அது பேர் தான் நான் வச்சிருக்கிறேன். என்னது? டெம்பிள் ரன். ஓடி போய் கடையெல்லாம் கட்டிக்கிறாங்க. எங்கே போனாங்க? கோயிலுக்கு. அது டெம்பிள் ரன். ஸோ allow them for the temple run. லெவல் தாண்ட தாண்ட they will know your importance. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கனியின் நிமித்தமா என்ன, இந்த பொண்ணு வாயில ஐ லவ் யூ சொல்லுச்சு, ஆனா மனசுல என்ன பண்ணுச்சு? அவனை சாவடிக்கணும்ன்ற ஒரு திட்டம் வந்தது. அது பொண்ணுக்கு மாற்றமல்ல, பையனுக்கும் இருக்குது. அல்லேலூயா. பேதையா மாறிடாதீங்க. எல்லா வார்த்தையும் இனிமையான வார்த்தையை நம்பி இன்னைக்கு ரொம்ப பொண்ணுடைய லைஃப் கெட்டு போறதுக்கு காரணமே ஸ்வீட் வேர்ட்ஸ். ஐ எம் கிறிஸ்டியன், யூ ஆர் கிறிஸ்டியன். நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் நீயே சர்ச்சுக்கு வர, நான் ரட்சிக்கப்பட்டேன், நீயும் ரட்சிக்கப்பட்ட. இன்னைக்கு ஃபேமிலியிலலாம் பார்த்து சொல்கிறேன், இவன் கிறிஸ்டியனான்னு பார்க்குறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இவன் நல்ல குணசாலியான்னு பாருங்க மொதல். ஹல்லேலூயா. Not every Christians are Christians. You will know them by their fruits. கனியினால தான் மரம் எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, எல்லா வார்த்தையை நம்புறவர்கள் யாரா இருப்பார்களா? பேதைகள். எல்லா வார்த்தையும் நம்பிடாதீங்க. உன் ஆஃபீஸ்ல நம்பாத, உன் பிஸ்னஸ்ல நம்பாத. நான் உன் கூட துணையா இருக்கிறேன்னு சொல்றவா தான் நாளைக்கு உன் எதிரியா மாறுவா. அல்லேலூயா. உங்க சொந்தக்கார கூட ரொம்ப நம்பாதீங்க. நான் உன் கூட நிக்குவேன், கவலைப்படாத, நான் பார்த்துக்குவேன். நோ நோ, டோன்ட் பிலீவ் தெம். உன் எதிரியே அவங்க தான். ஆமென். அல்லேலூயா. நான் ஜெயிச்சுட்டு சொல்ல, தோல்வி அடைஞ்சு சொல்றவங்களெல்லாம் அதுக்கு மேல உங்க இஷ்டம் தான். ஆமென். அல்லேலூயா. நான் பேதையா மாறிட்ட பிறகு சொல்றேன், நீங்க பேதையா மாறிடாதீங்க. அல்லேலூயா. நாங்கெல்லாம் ரொம்ப பேதையா மாறிக்கிறோம். ஏன்னா எங்களுக்குள்ள என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டவர் அன்பாயிரு நினைக்கிறாரு. நாங்க அன்பா இருந்தே பல வம்புல எங்களை மாட்டி விட்ட ஜனங்க நான் காட்ட முடியும். இந்த 16 வருஷத்துல துரோகிகளை நான் பார்க்கல, பல நம்பிக்கை துரோகிகளை பார்த்து தான் இன்னைக்கு பிரசங்கத்தமே பண்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஏமாந்து போவாதீங்க. நாங்கன்னா சத்தியம் இருக்கிற தொட்டு கொஞ்சம் நிலைத்து நின்னோம். சத்தியம் இல்லைன்னா நீங்க இழந்து போயிடுவீங்க. நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தையும் நம்பிட்டீங்க. நீங்க எல்லாம் அவர்கள் யாரா? நம்புறவர்கள். இப்ப கடவுளே ஒரு மனுஷன் அப்படி சொல்றாருன்னா, கடவுள் பேதையா இருப்பாரு? அவரு ரொம்ப உஷாரு. அவர் என்னது? மோசஸ் ரொம்ப உஷார், ரொம்ப உஷார். கவனமா கேள்பா. ரொம்ப உஷார் ஆண்டவர். அந்த வசனம் கீழே சொல்லுது, வாசிங்க அதே வசனத்தை 15ல. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். விவேகி யாரா இருப்பார்கள்? என்னத்தை கவனிப்பார்களா? நடை. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. விவேகினா என்ன தெரியுமா? one who is wise, they look for the steps. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான், ஆனா வாயில வார்த்தை சொல்றானா கேட்காத, அவன் செயல்ல எப்படி பண்றான் பாரு. ஹஸ்பண்ட் சொல்றாங்களா, தயவு செய்து சொல்றேன், see their steps. உங்க பிள்ளைங்க சொல்லுதா, எனக்கு அம்மா நான் ரொம்ப இஷ்டம், don't believe that, see their steps. அவங்க வழியே பாருங்க. நீங்க வீட்டுல இல்லாத போது உன் பிள்ளை என்ன பண்ணுது? வீட்டுக்கு போனதுமே இமீடியட்டா வேற யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டே இருக்குதா? she don't love you, she loves that person. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் பேதை அல்ல, பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற ஒரு தேவன் அவர். நீ பேதையா உலகத்துல இருந்த, சபைக்கு வந்து நீ பேதையா இருக்க கூடாது. இப்போ ஞானியாய் கர்த்தர் மாத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீங்க பேதையா இருக்காதீங்க. டோன்ட் பி ஃபூல்டுமா. பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்க எல்லாம் ரொம்ப பாவமா, நீங்க எல்லாம் ரொம்ப பாவம். உங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடும் தெரியுமா மேரேஜ்ல. that too if you choose a wrong person, I will 100% tell you, you will suffer daily. எத்தனை வாலிப பெண்கள் என்கிட்ட வந்து அழுது தெரியுமா, என்னை இந்த மாதிரி சித்திரவதை பண்றானா? because they believe their smooth words, their honey words. that's a trap for you to attack. மீனை பிடிக்கணும்னா மீனுக்கு பிடிக்காததை போட மாட்டாங்க, மீனுக்கு பிடிச்சதை தான் போடுவாங்க.
பொட்ட பிள்ளைங்களுக்கு சொல்ற ரொம்ப கவனமா இருமா, உஷாராயிரு, ஆபீஸ்ல போகும்போது உஷாராயிரு. ஆபீஸ்ல பேசுவாங்க, உன்னை ட்ராக் பண்ண பார்க்குவாங்க. பையன்கன்றதுல பொண்ணுங்க கூட சரிப்பா, நீ கொஞ்சம் நல்ல வசதியா இருந்தீனா they want to trap you, be very careful. After marriage கூட இப்போ wrong relationshipல இருக்கிறாங்க, because that's a trap. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார், தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்குவார் தெரியுமா? பக்தியை பார்க்க மாட்டார், பக்தி நிமித்தமா வரை கனியை பார்ப்பார். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த சபை பரலோகத்துக்காக கொண்டு போகிற சபை என்று? This church is not a church of an entertainment. It is a church where we speak the truth and the truth will set you free. Amen. Hallelujah. நான் பேசுற வார்த்தை சில வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது, சில வார்த்தை உங்களுக்கு வலிக்கும். But I want to tell you the truth. As a doctor will never give a medicine which you like. He will give always the medicine which works for your problem. உங்க வியாதிக்கு இருக்கிற மெடிசனை தான் டாக்டர் கொடுக்க முடியும். ஹalleluya. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா சில பேருக்கு வியாதிகள் பிடிச்சிருக்குது. என்ன தெரியுமா? Be very wise. இன்னைக்கு கிறிஸ்டியன்ல பக்தி உள்ள கிறிஸ்டியன்களை எப்படி என்று நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவை கர்த்தர் தர ஆசைப்படுகிறார். ஒருவேளை நீங்க இல்லைன்னா நீங்க மாறிடுங்க. ஒருவேளை யாராவது வந்து உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா கூட, அதுதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸை கூட சொன்னேன், நீங்க மால்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க புஷ் அண்ட் புல்லுன்னு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாருங்க, இப்போ என்ன வருது? சென்சர் வருது. இப்போ நீங்க போனது என்ன வருது? நீ போனது எக்ஸ்கியூஸ் மீ சொல்றதே தேவையில்லை. த சென்சர் கேன் ரியலி ரெக்கக்னைஸ் யூ. அது இமீடியட்டா நீ யாரோ வந்துக்கிறாங்க ரெக்கக்னைஸ் பண்ண தொட்டு இமீடியட்டா என்ன ஆகுது? டோர் ஓப்பன். நீங்க கூட அபிஷேகப்பட்டது உண்மை, தேவ வசனத்தினால நடத்தப்பட்டது உண்மைன்னா, ஒரு மனுஷன் முன்னாடி நிற்கும் போது அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆவியானவர் உனக்கு திறந்து காட்டுவார். ஹalleluya. ஏன்னா நீ பேதையாக கூடாது, நீ ஏமாந்து போனீனா கர்த்தர் பேர் கீழே கெட்டு போகும். ஆமென். ஹalleluya. வாலிப பையனுக்கு சொல்ல ஆசைப்படுங்க, டோன்ட் எவர் பிலீவ் த ஸ்மூத் வேர்ட்ஸ் மேன். உஷாராயிரி, மலை மேல இருந்து தள்ளிடுவாங்க. நம்ம சர்ச்சில் யாரும் இல்லை. ஒரு வைஃப் என்ன பண்ணிச்சா தெரியுமா? ஒரு காமெடி இருந்துச்சு. வீடியோ கால் பண்ணி பேசியிருந்தார் அவங்க வைஃப் கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸை பார்த்தாராம், யாரோ ஒரு கணவனை வெட்டி ட்ரம்மில் வச்சுட்டு இருக்கிறத. அவங்க ஒய்ஃப் இப்படி நிலைந்தாங்களா வீடியோ காலில், பக்கத்தில் ட்ரம் இருந்துச்சா. வீடியோ காலை கட் பண்ணிட்டுமா, உனக்கு என்ன ஆசைக்குதோ அதை நீ செய்மா, நான் இப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு வச்சுட்டாரா. அவங்க ஒய்ஃப் சடன் ஏங்க அப்படின்னு, இல்லை இப்போ எந்த நியூஸை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ட்ரம்மை பார்த்து பயந்து இருக்கிறார் அவர். நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க யாரும் உங்கள் வீட்டில் ட்ரம் இருந்தால் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. அல்லே பாய்ஸ் பி வெரி கேர்ஃபுல் ராஜா, உஷாராயிரு, உங்கள் லைஃப் இழந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறார். தேவன் பக்தியாக இருக்கிறவர்கள், தேவன் மேல் பயத்தோடு இருக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனால ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார் என்று கனியை காட்ட ஆசைப்படுகிறேன். எவ்வளவு பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. முதலாவது கனி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், Proverbs chapter 14, same chapter, verses 2. Those who follow the right path fear the Lord. பைபிள் சொல்லுது, those who follow the right path, நல்ல வழியை ஆசைப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனை என்ன பண்றார்களா? வாசிங்க சிஸ்டர். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ரைட் பாத்ல தமிழ்ல என்ன வார்த்தைனா நிதானம். பைபிள் சொல்லுது நிதானம். அப்பனா கடவுளுக்கு பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? நிதானமா இருப்பா. உங்க வாழ்க்கையில என்னவா இருங்க? கொஞ்சம் நிதானம் வேணும். வண்டி ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறது ஈஸி, ஆனா உயிர் போயிடும். லைஃப் கூட அவ்வளோதான். சில பேருக்கு நிதானமே வாயில வார்த்தை இருக்காது, பட்டா படா படன்னு அடிச்சு தூக்குவாங்க. வாயில வார்த்தை கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளும் வாயிலிருந்து புறப்படட்டும் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எழுதுனேன் நான், அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். சுத்தமுள்ள வார்த்தைகள். ஆமா, பைபிள் சொல்லுறது சுத்தமுள்ள. எபேசியர் Zephaniah chapter 3 verses 9. ரட்சிக்கப்பட்டவங்க வாயிலிருந்து எப்படி வார்த்தை வராமனா சுத்தமுள்ள பாஷைகள். எப்படி சுத்தமுள்ள? அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைனா நிதானமா பேசணும். எப்படி பேசணும்? நிதானமா பேசணும், யோசிச்சு பேசணும். இப்போ ஒரு பையன் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் அனுப்புறான், ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றான்னா, தயவு செய்து கொஞ்சம் என்ன பண்ணு, நிதானமா இரு. இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்து எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு ஃப்ரெண்டு தான் வருவாங்க. ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கலாம் இன்னைக்கு 3000 ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறாங்க ஜஸ்ட் இன் a span of one day. ஒரே நாள்ல 3000 ஃப்ரெண்ட்ஷிப் வர ஒரு நெட்வொர்க் எதுனா உங்க ஃபேஸ்புக் தான். So be very careful. Know them by their fruits.
கண்ணினால என்ன படுவீங்க? வாலிப பையனுக்கு சொல்றேன், கண்ணினால என்ன படுவேன்? பொண்ணுனே தெரியாத ஐ லவ் யூ சொல்லிக்கிறான் ஒரு பையன். அது பொண்ணே தெரியலையா? அது பொண்ணே இல்லையா? அது பையனா? பையனுக்கு இருக்கு ஐ லவ் யூனா ஐ லவ் யூன்னு நிற்கிறாரா? பார்த்தா அவன் ஒரு ஸ்கேமர். அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற காசெல்லாம் எடுக்கிறது இருந்தாங்களா? பி வெரி கேர்ஃபுல்லா, பி வெரி கேர்ஃபுல். பைபிள் சொல்லுது, நீ சர்ப்பத்தை போல ஷார்ப்பாயிருன்றார். God is not demotivating you. God is speaking to your weakness. உன் பலவீனத்தை கர்த்தர் பேசி இருக்கிறார். எதற்காக? உன்னை பலப்படுத்த கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்புறவங்க மாற்ற நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. முதலாவது தேவ பயத்தின் மேல இருக்கிறவங்க, தேவனை நேசிக்கிறவங்க, தேவனை ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனால் அபிஷேகப்பட்டவங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நிதானம். பணக்காரனாவன இமீடியட்டா சூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் சூஸ் த ராங் வே. 10,000 ரூபாய் போட்டா 10,000 வருது ஏமாந்துட்டு இருக்கிறேன் நான். 10 போட்டா 10 வருது, 20 போட்டா எடுத்துன்னு ஓடிடுறாங்க. என்ன ஓடிடுறாங்க? பி வெரி கேர்ஃபுல். நிதானம் இருக்கட்டும். மேரேஜ்ல நிதானம் இருக்கட்டும். உனக்கு வயசு 18 ஆயிடுச்சுன்னா தயவு செய்து சொல்றேன், மேரேஜோட லைசன்ஸ் வரல உனக்கு, நீ பெரிய பொண்ணாய்க்கிற, அவ்வளவுதான். ஸோ பி வெரி கேர்ஃபுல், நிதானமாயிரு. ஏன்னா நீ மேரேஜ் ஆயிட்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் they have to choose the correct partner. You don't know who is your right partner. அது உங்க மம்மி டாடிக்கு தெரியும். உங்க டாடி எதுல குறைவா இருக்கிறாரோ அந்த குறை உங்க புருஷன்ட்ட இருக்க கூடாது தான் உங்க மம்மி வெயிட் பண்ண சொல்றாங்க. நீ அவசரப்பட்டுக்காத, நீ கஷ்டப்படுவாய். நாளைக்கு ப்ளேம் பண்ணாத கடவுள் மேல, ஏன் என் வாழ்க்கைண்டு. நிதானம் இல்லை உனக்கு. வாலிப பசங்க சொல்றேன், நிதானமா இருப்பா. தேவனுக்கு பயப்படுறவங்க நிதானமா இருப்பாங்க. அவசரப்படாத. காசை சம்பாதிக்கணும் ஜல்தின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதோ போய் மாட்டிக்காத, கடன்காரனா மாறிடுவேன். வண்டியை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டி நான் ஃபஸ்ட்டு கோப்பு வாங்கணும்னு நினைக்காத. நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வண்டியில் போகிற, ஆம்புலன்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த பக்கம் போவேன். உஷாராக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நிதானம் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு. பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு நிதானம் இருக்கணும். ஒரே நாளில் பணக்காரன் ஆகிறதுக்கு ஃபிலிமில் நல்லாக்கும், ஒரிஜினல் லைஃப்பில் நல்லாக்காது. சில பேர் மூவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரே பாட்டில் என்ன ஆகிடுவேன் நான், ஒரே பாட்டில் தலைமையில் சட்டி பானை தான் விழுவோம். பணக்காரனால ஆக மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. நிதானம் ரொம்ப முக்கியமா. யங்ஸ்டர்ஸ், நிதானம் ரொம்ப முக்கியம்ப்பா. உங்க லைஃப் ரொம்ப ப்ராப்ளம் ராஜா. பொட்ட பிள்ளைங்க கையெடுத்து கும்பிடுற மகம், உன்னுடைய ஃப்ரீடமே போயிடாமண்ணே. உன் ஃப்ரீடமே போயிடுச்சுடா. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரிமோட்டில் வந்துடும். நீ நல்லா ட்ரெஸ் பண்ணனா கூட உங்கள் புருஷனை தான் நீ கேட்கணும், தெரியுமா? உங்கள் மம்மி லைஃப்ல, உங்கள் மம்மி வீட் டாடி வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷம் உனக்கு இல்லைடா. ஏமாந்து போயிடாதீங்க. இடியட்ஸுங்க இருக்கிறாங்க வெளியோ. They want to trap you. Be very careful. Choose a godly person. Not only the name called Moses, Christian, Joshua, Wilfred, Pratap, Villu, Navin. பேரை பார்க்காத, பேர்ல வர கனியை பார். சில பேர் ரட்சிக்கப்பட்டுங்களான்னு கேட்குவாங்க. என்ன ரட்சிக்கப்பட்டுங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் பேப்டிசம். பேப்டிசம் என்ன? பேப்டிசம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்களா? தண்ணியில் முழுகி எடுத்துட்டா, நீங்கள் சுர்த்தண்ணியில் முழுகி எடுத்தா கூட உங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆகாது. Until and unless if you wash by the word of God, if you are changed by the word of God, hallelujah. வசனத்தினால உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஆமென், hallelujah. நல்லா சொல்லுங்க, hallelujah. 80% 80 to 85% of person who is a Christian is into divorce. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் பிரதர் இருக்கிறார், he is a Christian lawyer. அவர் சொல்லுவார் எனக்கு, 85% of Christians divorce them. Why? Is because they were being cheated by the names, by the church names. பெரிய சர்ச்சுக்கு போறாங்க, பெரிய சர்ச்சுக்கு போறாங்க, பெரிய கடவுளை தெரியுமா? சின்ன சர்ச்சுக்கு போறாங்க, அந்த பெரிய கடவுளை தெரியுமா? மரத்தை பார்க்காத மகோ, கனியை பார். பக்தியை பார்க்காத, பக்தினால வர கனியை பார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நிதானம் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். நான் பர்ஃபெக்டா இல்லாத தொட்டிய வாழ்க்கையில் பட்ட அடிகளை பார்த்து சொல்றேன். நிதானம் வேணும் உங்க லைஃப்ல. பி வெரி கேர்ஃபுல். உங்க மேரேஜ்ல நிதானம் வேணும். உனக்கு நிதானம் வேணும் ராஜா. இல்லை மென்டல் ஆயிடுவாப்பா. பில்லுங்களை நீ கல்யாணம் ஆயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பாதி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவா. அப்பயே இப்பவே உனக்கு ஒரு இட்லி வடை வாங்க காசு இல்லை. நீ அதை பாப்பாவை கல்யாணம் கட்டி என்னென்னலாம் வாங்குவ. பி வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். வீடு வாங்குறதுல நிதானம் இருக்கட்டும். சில பேருக்கு எதிரி முன்னாடி ஒரு வீடு வாங்கணும், எந்த லோன்கார கொடுத்தான் பாரு, அவனே வந்து எடுத்துன்னு போயிடுவான். பைக்கு வாங்குறதுல நிதானமாயிரு. நீ வாங்குற சம்பளம் 20,000 ரூபாய், கேட்குற பைக்கு 5 லட்சம் ரூபாய். என்னத்தை இஎம்ஐ கட்டுவேன்?
இப்படி அப்படியே ஸ்மைலி ஃபேஸ் கொடுக்குவாங்க. சாவியை கொடுத்துட்டு லோன் கட்டலன்னா எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா? லோன் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன் நம்ம சர்ச்சுக்கு வந்து 8 பேர் போய் பிடிக்கிறாங்க. சடனாக 2 மணி ராவில் போகிறாங்க லோன்காரங்கெல்லாம். ஏன் இதெல்லாம்? இதான மாதிரி இப்போதைக்கு என்ன வண்டி ஆண்டவர் கொடுத்துக்கிறாரோ நல்லா அது உண்மையாக இரு. சின்னதில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நான் இன்னைக்கு வர்ஷிப்பை ஜல்தி முடிக்க சொன்ன இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? ஆக்சுவலி எவ்ரி சண்டே பிலாங்ஸ் டு ஜீசஸ். நீங்கள் டைம் கொடுக்கக்கூடாது, உங்கள் ஃபுல் டைமை ஜீசஸ் கொடுக்கணும். நீங்கள் நீ 2 hours கொடுக்குறதே ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க. பட் டுடே வாண்ட் டு டாக் அபவுட் the real salvated person. ஆமென். தேவன் மேல் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? நிதானம் இருக்கும். பேச்சில் நிதானம், நடத்தையில் நிதானம், வாழ்க்கையில் நிதானம், வாகனத்தில் நிதானம், பணத்தில் நிதானம், செலவழிக்கிறது. சில பேருக்கு பணத்தை செலவழிக்காமல் தூக்கமே வராது. அவங்களுக்கெல்லாம் நிதானம் வேணும். உங்களுக்கெல்லாம் 1ஆம் தேதி சேலரி வந்தால் 10ஆம் தேதிக்குள்ளே போய் பிரியாணி கடையில் வைக்காமல் தூக்கமே வராது. பிரியாணியை சாப்பிட்டு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் வைக்கணும் டைஜஷன் பண்ணுறதுக்காக. வராததெல்லாம் இழுக்கணும் வெளியே. ஸோ பி வெரி கேர்ஃபுல். நிதானம். உங்கள் புருஷனை என்ன பண்ணாதீங்க, கடன்காரனாக மாற்றாதீங்க. நிதானம் வேணும் உங்களுக்கு. என் அக்கா பார் அப்படி இருக்குது, என் தங்கச்சி பார் இப்படி இருக்குது, உனக்கு தான் என்ன வேலை செய்கிறேன், லோன் எடுத்து பண்ணிடு, டிவி வாங்கிடு, 75 inch டிவி வாங்கிடு, என் மூஞ்சி அதில் வரட்டும், கரண்ட் அட்லேயே அடிக்கிட்டோம் உங்களுக்கு. அப்படியே அவருக்கு ஆல்ரெடி இப்போது கொலஸ்ட்ரால், ஹெச்பி, பிபின்னு வந்துங்குது. இன்னும் ஒன்று எடுத்துனா ஒரு ப்ரெஷர் கொடுங்க, இங்கே ஒரு ப்ரெஷர் வந்து ஜல்தி போயிடுவார். நான் பேசுறது பிடிக்கல உங்களுக்கு. சத்தியத்தை சொன்னால் சத்ருவாக தான் நான் மாறுவேன். என்ன பண்ணுறது? ஆனால் நான் பேசலைன்னா யூரியன் அடிக்கிறாரு. யூரியன்கிட்ட சொல்கிறேன், என்னடா அவங்க காணிக்கை தருவாங்க, தசம பாகம் தருவாங்கன்ட்டு இப்படி காம்ப்ரமைஸ் ஆன வார்த்தை பேசுகிறேன். உண்மையாக பேசுகிறா, உனக்கு பரலோகத்தை நான் இடம் தரேன்றாரு. அதில் இதெல்லாம் விட்டு போகிற உலகத்துக்காகலாம் நான் எல்லாம் பேசலாமா? ஒரு ரியல் லைஃப்பை பற்றி பேசுகிறேன். எங்கேயோ ஒரு உலகத்தில் ஊரில் என்ன போது ஒரு பூமி அதிர்ச்சி தெரியுமாமா? பூமி அதிர்ச்சி 1 லட்சம் ஜனம் செத்துக்கிறாங்க. ஒரு தாத்தா அவங்க ஒய்ஃபை பிடிச்சின்னு இப்படி நிற்கிறாரு. அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் போட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாரு, உண்மையாக கடவுளுக்கு வாழ்ந்துடுவீங்க நீங்களா? அதெல்லாம் நீ பார்த்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. ஒரு வாட்டி உன் வாழ்க்கையில் உயிர் போய் வந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். நான் இப்போ கூட சொல்கிறேன் பாருங்க, நீ என்னென்ன தப்பு பண்ணுற எல்லாத்தையும் விட்டுருவேன். நான் அந்த சாவை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், இந்த உலகம் டெம்பரவரி, கடவுள் தான் நித்தியமானவர். ஏமாந்து போயிடாது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுறவர்கள் நிதானமாக இருப்பார்கள். அடுத்ததாக தேவனுக்கு பயப்படுறவர்கள் எப்படி இருப்பார்களா? தீங்கை 16 verses 6. Proverbs chapter 16 verses 6. By fearing the Lord, people will avoid evil things. தேவனுக்கு பயமும் பக்தி உள்ளவர்கள் என்னத்தை வெறுப்பார்களா? தீமையை வெறுப்பார்கள். என்னத்தை வெறுப்பார்கள்? தமிழ்ல வாசிங்கம்மா. 16. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிறுத்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் எதை விட்டு விலகுவார்களா? எதெல்லாம் தீமை நீங்க சொல்லுங்க. கீழ்ப்படியாதது. வெரி குட் சிஸ்டர். டிஸ்ஒபீடியன்ஸ். உன்னை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வாங்கினாங்க டிஸ்ஒபீடியன்ஸ்னால. டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் an evil. அப்பனா டிஸ்ஒபீடியன்ட் பண்றவங்க எல்லாரும் யாரா இருக்காங்க? They say that they love God. கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க, but they don't follow the word of God. சத்தியம் உங்கள்கிட்ட பேசினா ஹீல் பண்ணிடுங்க. தீமையை விட்டு என்ன பண்ணப்பா? விலகிடு. உங்கள்கிட்ட பாவத்துக்கு திரும்பி போவாத, விலகிடு. உங்கள் ஃபேமிலியில் கூப்பிடுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க, என்ன எங்கள் பாஸ் கூப்பிட்டாரு. ஏய் why you don't drink men அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாஸ் I was drinking பாஸ், நான் இப்போ விட்டுட்டேன் பாஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன் கிறிஸ்டியன்ஸுங்கெல்லாம் விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ் எனக்கு பிடிக்கல அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு. வைன் குடிப்பான்னு சொன்னார். இதே வைன் தான் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சந்தோஷம்னு சொன்னான். வைன் குடிச்சா என்ன ஆயிடுவேன்னு சொன்னா தெரியுமா? வெள்ளையா மாறிடுவேன். நான் தான் கருப்பா இருக்கிறேன்ல, வெள்ளையா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வைன் குடிச்சேன். ஆனால் வைனில் வெள்ளையாவில் மனசில் மாற்ற வெள்ளையா என்னென்ன வாங்கி இருந்துச்சு. அது கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரிங்க், அதனால் வேறக்கு ஜம்ப் அடிச்சிட்டேன்.
அப்படியே போய் ஒரு குடிகாரனா மாறிட்டேன். இப்போ எங்கள் பாஸ் கேட்டார், ஜீசஸ் சர்ச்ನಲ್ಲಿ ನೀವು ಕುಡಿಯಲ್ವಾಲೋ, ಆ ಕಪ್ಪು ಹಿಡ್ಕೊಂಡು ಏನು ಕುಡಿತೀರಾ? அவர் பாரு எவ்வளோ பார்த்துக்கிறாரு. அவங்களாம் என்ன குடிக்கிறாங்க? வைன் தானே குடிக்கிறாங்க. நீயும் வைன் குடிவா. ஆஃபீஸில் பார்ட்டி இருந்துச்சு, அப்போ கூப்பிட்டாங்க. நோ சார் தேங்க்யூ. பரவாயில்ல சார், எங்கள் பாஸ் அவர். நோ சார் தேங்க்யூ. ಬಾರ ಅದು ಇದು ಸೇಮ್. ನಾನು சொன்னேன், ಇದು ಬೇರೆ ಸರ್, ಇದು ಬೇರೆ, ನಾವು ಮಾಡೋದು ಇಲ್ಲಿ ಬೇರೆ. ಇದು ಕುಡ್ಚಾ ತಲೆ ಸುತ್ತ, ಅದು ಕೊಂಚ ಕುಡ್ಚಾ ಸುತ್ತಿ ಉಳಿದ್ರು. அப்போ ரொம்ப அப்படியே என்னை ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தார். ஒரு வார்த்தை சொன்னேன், சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, என்னுடைய பவுண்டரிஸை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ண, டோன்ட் ஃபோர்ஸ் மீன்னு கொஞ்சம் நிதானமாக சொன்னேன் அவருக்கு. அன்னிலேருந்து நான் வேலை விடுற வரைக்கும் எனக்கு கேட்குறதே இல்லை. அல்லேலூயா. யூ ஷுட் ஹேட் ஈவில் மேன். ஒன் ஹூ ஃபியர்ஸ் த லார்ட். தேவனுக்கு பயப்படுறவங்க என்னத்தை பண்ணுவாங்க? தீமையை வெறுக்குவாங்க. நீங்கள் போய் சொல்கிறீங்க இல்லைங்களா எல்லாரும், என்ன பிரதர் எல்லாரையும் வெறுத்து வெறுத்து என்ன பண்ண போகிறோம்? கடவுளே வெறுன்றார். அதெல்லாம் நீங்கள் குடிகாரங்க கூட உக்காந்து பேசினீங்கன்னா, அவன் குடிச்சிட்டு வந்து பேசினா அவன் என்ன பேசுவான்? எல்லாம் தேவையில்லாத தான் பேசுவான். எவ்வளோ பேசணுமோ பேசிட்டு எந்திரிச்சு வந்து நேக்கணும். பார்ட்னர்ஷிப் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினா யூ வில் பி இன்டு ட்ரபிள். அல்லேலூயா. எந்த ஸ்நேகிதோ நல்ல ஸ்நேகிதோ அந்த ஸ்நேகத்தை என்ன கேட்டால் தேவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இந்த உலகத்தை வேறு எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுறவர்கள் என்ன பண்ணுவார்கள்? One who fears the Lord will hate evil things. வெறுக்கிறீங்களா நீங்களா? ஒருவேளை வெறுக்கலனா இந்த பந்தி எடுக்க வரீங்க, இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வெறுங்க. ஜனங்களை வெறுக்காதீங்க. அவங்க பண்ற அந்த பாவத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன வரணும்? வெறுப்பு வரணும். உங்க ஃபேமிலியில எல்லாம் சொல்லுவாங்க, வாங்க இப்படி இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் வாங்க. நம்ம எல்லாம் என்ன என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறோம்? இல்லை நான் கேட்குறேன், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க என்ஜாய்மெண்ட்டே இல்லையா? எல்லாருக்கும் காசு கொடுத்தா தான் என்ஜாய்மெண்ட்டே வரும். எங்களுக்கெல்லாம் இலவசமாக பரலோகத்தில் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். Every Friday people go to pub and they want to enjoy. Actually want to tell you, every day I'm enjoying in the presence of God. Hallelujah. Stress buster என்றாங்க. எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ வருது, பஸ்ட் பண்ணுறதுக்கு ஆவியானவரை வராரு. Hallelujah. We have a God who fights for us. எனக்காக என் கடவுள் இருக்கிறார். If God is for me, who can stand against me? Hallelujah. என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உபத்திரமா, வியாகுலமா, சஞ்சலமா, கடனா, எது என் கர்த்தர் பார்த்துக்குவார். So who is the happiest person? Who has Jesus in his life, man? Amen. So you should hate the evil things. If your friend is entertaining, you should not entertain. உங்க வீடு யோசுவால சொல்ற, நானும் என் வீட்டாரும். அப்பனா உங்க வீடு கூட யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். உங்க டிவி கர்த்தரை சேவிக்கணும். புரியுதுங்களா? நான் 100 days prayer வச்ச பிறகு என் ஃப்ரெண்ட் என்னை பார்த்து கேட்குறான், வாட் மேன் யூ ஓப்பன் டு பிக் பாஸ் ஆர் வாட்னு கேட்குறான். 100 days prayer நம்ம சர்ச் என்ன ஆகிட்டு அவனுக்கு பிக் பாஸ். நீங்களா பிக் பாஸ் பார்க்குற மாதிரி தெரியுது. பாருங்க, அங்கே நடக்கிற சண்டை உங்கள் வீட்டில் என்ன ஆகும்? ரொம்ப அழகாக நடக்கும். அல்லேலூயா. நல்ல காரியங்க இருக்குதுமா, பாருங்க. நியூஸ் பாருங்க, அனிமல் பிளானட் பாருங்க, நல்லதை பாருங்க. தீமையானது என்ன பண்ணுங்க? வேறுங்க. ஏதோ ஒரு மூவிலே அப்படியே அசிங்கமாக வருது, அதை என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் பரிசுத்தவான், இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுப்பா, இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம். அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு இப்போ பார்க்கலாம் வா, அப்படி பார்க்க முடியுதா? அதை என்ன பண்ண நீ? என்ன பிரதர், அதெல்லாம் என்ன பிரதர், தப்பு இல்லை பிரதர். உங்களுக்கு தப்பு இல்லை. உங்கள் பொண்ணு யாருன்னா கட்டி பிடிக்கும் போது தான் உங்களுக்கு தப்புன்னு தோண்டும் இல்லையா? யாருன்னா ஹக் பண்ணும் போது தான் அது என்னவா தோண்டும்? இது சின் மேனே தப்புமா, ஏய் வண்டியில் நீ ஏன் போற? அது சூர்யாவை பார்த்துச்சு, தான் வெளியே சூர்யாவை தேடிச்சு. இது ஜோதிகா, சூர்யா. நான் வந்து அங்கே பார்க்கணும், ஃபண்ணுங்க பார்க்கணும், வடிவேலெல்லாம் பார்க்கணும். அப்புறமா தான் மேரேஜ் ஆகிட்ட பிறகு தான் ஃபண்ணுங்க வரும். இவர் சூர்யாவா இல்லை சூரிய நல்லா சுட்டு போன ஆவியான்ட்டு அப்போ தான் தெரியும். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ வாண்ட் டு டெல் யூ த ட்ரூத். நீங்கள் என்னை தப்பாக நினச்சா கூட என் பிரசங்கத்தை நான் மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் கொடுத்த வாசனம் நான் பேசிட்டு தான் போவேன். ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல சாயங்காலம் பூமி எதிர்ச்சி வந்தால் என்ன, நான் போய் எங்கள் அப்பாவை மீட் பண்ண போகிறேன். அங்கே போய் உக்காந்து அங்கே பேச போகிறேன். என்னடா மகன், சாவியை கொடுத்தேனே, சர்ச்சை கொடுத்தேனே, ஆடுங்களெல்லாம் கொடுத்தேனே, என்ன பேசினேன் அவங்கள்ட்ட? அவங்க தலையில் இருக்கிற அந்த
பேனை எடுத்தியா, அவங்க பாவத்தை எடுத்தியா? கேட்க மாட்டாரா? எனக்கு 7 times ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு இருக்குதானா? எஸ்கேப் ஆயிடாதீங்க, எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கேட்குவார். ஏன்னா என்ன பார்த்து தானே நீங்களும் என்ன ஆகிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ த ட்ரூத். த டாக்டர்ஸ் வாண்ட் டு டெல் யூ த ட்ரூத். ஸோ டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, if you have fear on God, hate the evil things, hate the, இது கடவுள் பிடிக்கல எனக்கும் பிடிக்கக்கூடாது. கடவுள் பிடிக்கல உனக்கு பிடிக்கக்கூடாது, மகன் உனக்கு பிடிக்கக்கூடாது. தேவனுடைய கேரக்டர் இல்லாதவங்க உனக்கு பிடிக்கக்கூடாது. பரவாயில்ல, விட்டுருங்க, அவாய்ட் பண்ணுவாங்களே, வெறுக்காதீங்க. ஹேவ் சம் பவுண்டரிஸ். ஹேய் நீ பேயின்னு சொல்லாதீங்க, சண்டை போட்டுருவாங்க. பேயெல்லாம் சொல்லாதீங்க, ஜஸ்ட் அவாய்ட் them, அவ்வளோதான். நல்லா பேசுங்க, பழகுங்க. நான் உங்க ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள், உனக்கு கொடுத்த விலையேற பெற்ற ரத்தத்தை பாதுகாத்துக்கொள். ஆமென். ஹேட் தி ஈவில் திங்ஸ். அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டு சொல்றேன், பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், உஷாரா இருக்கணும், நீங்களாம் கவனமா இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஹேட் தி ஈவில் திங்ஸ். அப்படிங்கிற சொசைட்டி ரொம்ப டேஞ்சர். நானே எங்கள் அக்கா கடைக்கு போனாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும். எல்லாரும் கூட வண்டியில் போகிறது உஷாராக இருக்கணும். யார் கூட வண்டியில் நீங்கள் போகக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் புருஷன் கூட தான் போகணும், அப்படி இல்லையா நடந்து போகணும். ஹேட் த ஈவில் திங்ஸ். பி an எக்ஸாம்பிள் ஃபார் காட். நீங்களே சரி பிரதர் எல்லாரும் ட்ராப் பண்ணக்கூடாது. நீ யாரை ட்ராப் பண்ணணுமோ அவங்கள தான் ட்ராப் பண்ணணும், யாரை பிக்கப் பண்ணணுமோ அவங்கள தான் பிக்கப் பண்ணணும். எல்லாரையும் போய் பிக்கப் பண்ணிடாது, ஃபுல் பிக்கப் ஆகிடும். அதுக்கு ரேப்பிடோ இருக்குது, பார்த்துக்கோ. என்ன மேன், அல்லேலூயா. அதுக்கப்புறமா வர ப்ராப்ளம்ல பார்த்து நான் முன்னாடியே சொல்றேயா, ஃபர்ஸ்ட் டிராப் தான், அப்புறமா தான் பிக்கப் ஆயிடுது. ஸோ பி வெரி கேர்ஃபுல், பி வெரி வைஸ். பொண்ணுங்களுக்கு சொல்றேன், நடந்து போமா, பரவாயில்ல, ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள். தேவன் மேல இருக்கிற பயமும் பக்தியும் உனக்கு மற்றவர்களுக்கு தெரியட்டும். நோ, ஐ ஹேவ் சம் பவுண்டரிஸ். ஸோ ஐ லவ் முஸ்லீம்ஸ் லைக் எனிதிங். எனக்கு முஸ்லீம்ஸை பார்த்தா ரொம்ப இஷ்டம். அவங்க ட்ரெஸ் கோடை பார்த்தா எனக்கு ரொம்ப இஷ்டம் பிரதா. அவங்க அந்த இது போடுவாங்க, அது பேர் என்ன, புர்கா போடுவாங்க. ஐ ஹவ் செட் யூ, ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன், நான் சிவாஜி நகரில் ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு போய், இந்த சுகர் கேன் ஜூஸ். நான் அப்படி சுகர் கேன் ஜூஸ் எடுத்து அப்படி குடிக்கிறேன். அங்கே ஒருத்தர் சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க எடுத்து அந்த இது எடுத்து ஒரு ஜூஸ் குடிச்சுருந்தாங்க. அவங்க என்னை பார்த்தாங்க, நானும் அவங்கள பார்த்தேன். அப்படியே ரைட் ஆப்போசிட்டை திரும்பிட்டாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டேன், ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட், ஐ ஆஸ்க்ட் ஹிம், ஏன்டா நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. இல்லை, அவங்க முகத்தை யாரு காட்ட ஆசைப்படுறாங்க? they are so faithful. உங்க முகம் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபோட்டோ போடுறாங்க. வாய் யாரை முத்தம் கொடுக்கணும்? ஒரு தாத்தா யாருக்கோ எய்ட்ஸ் பேஷண்ட் அவனுக்கு முத்தம் கொடுக்கணுமா? இல்லை கேன்சர் பேஷண்ட் யாருக்குன்னா கொடுக்கணுமா? யாருக்கு முத்தம் கொடுக்குறாங்க டிஸ்பிளேல? என்ன கிறிஸ்டியன், தேவனுக்கு பயபக்தி உள்ளவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா? அருவருப்பாக்குதியா? உண்மை உள்ள கடவுளை வணங்குற நீ, பரிசுத்தமான தேவனை நீ வணங்குறாய் நீ. அல்லேலூயா. உங்க புருஷனுக்கு கொடுமா முத்தம், வேற உங்க புருஷனுக்கு நீ ஏன் உதட்டா காட்டுற? தப்பு தானே. நான் பேசிட்டு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையா தானே பேசுறேன். உங்க ஃபேஸ்புக்கை போய் செக் பண்ணி பாருங்க, என்னென்ன போட்டோ இருக்குதோ அந்த தரதர போட்டோத்தெல்லாம் டிலீட் பண்ணு. நீங்க you should have boundaries. should have. நீங்க பள்ளி ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா டச் கூட பண்ணக்கூடாது யாரும் பைபிள்ல, தெரியுமா? இன்னும் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் நான் உங்களுக்கு சொல்லல. சின்ன விஷயத்தா மாத்திக்கங்க. சின்னதுல உண்மையா இருக்கிறவன் அநேகத்தில் ஆசீர்வாதமா இருப்பான். நிதானம் இருக்கணும். ஜல்தி கல்யாணம் கட்டிக்கணும், ஜல்தி டிவோர்ஸ் பண்ணிக்கணும். சில பேருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுக்குவாங்க, விட்டு பரவாயில்ல, விட்டுட்டு வா நான் பார்த்துக்கிறேன். போங்க அவங்க வீட்டுக்கு போங்க. நீங்க நான் சொல்றேன், பையங்களுக்கும் சொல்றேன், பாப்பா இன்னொரு கல்யாணம் கட்டிக்கும். ஒரிஜினலே கரெக்டாக வண்டி ஓட்ட முடியல, என்ன பண்ண டூப்ளிகேட் எப்படி ஓட்டுவேன்? நான் சொல்கிறேன் பாரு, மாமியார்களுக்கும் சொல்கிறேன், மருமகளுக்கும் சொல்கிறேன், மருமகனுக்கும் சொல்கிறேன், மாமனார் மாமன் யார் குடும்பத்தை பிரிக்காதீங்க. யார் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு ரட்சிப்பை தரல. அவங்க நல்லா இருக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு நிதானம் வேணும். அடுத்ததாக என்ன வேணும்? தீமையை வெறுக்கணும். நோ டிவோர்ஸ் இஸ் ராங். டோன்ட் டு டிவோர்ஸ்.
டிவோர்ஸ் பண்ணாதே, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக ரொம்ப நல்லாகுது, லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verses 14 வாசிக்கலாம். இப்போ பழைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு வந்துருங்க. இங்கே தான் ரொம்ப இருக்குது. இப்போ இங்கே சூப்பர் மசாலா இருக்குது, கரம் மசாலா ரொம்ப சூடாகுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இது. ஆக்சுவலாக இந்த தப்பு நான் பண்ணின்னு இருந்தேன், அதை சொல்கிறேன் உங்களுக்கு. லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verses 14. Do not insult the deaf or curse the blind to stumble. You must fear your God. Do not insult the deaf or blind. பைபிள் சொல்லுது do not insult னா யாரையும் குறைவாய் பிறந்திருக்கிறவர்கள், ஒருவேளை கண்ணு தெரியாதவர்களுக்கு, ஒருவேளை காது கேட்காதவர்களுக்கு, ஒருவேளை கை சின்னதாக இருக்கிறவர்களுக்கு, ஒருவேளை மோட்டாவாக இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை மெலிசா இருக்கிறவங்க, ஒருவேளை குள்ளமா இருக்கலாம். கடவுளால படைத்த படைப்புல அவங்களை நீ என்ன பண்ணாத நினைக்கிறாரு, என்ன பண்ணக்கூடாது நினைக்கிறாரு, கேலி பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நான் ரொம்ப பண்ணிக்கிறேன் பிரதர், இந்த பலிபீடத்தில் நில்லி நான் சொல்றேன், நான் ரொம்ப பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த கேலி ஆவி ரொம்ப இருந்துச்சு. இப்போ இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், நான் யாருன்னா ஒருத்தரை பார்த்தா கமெண்ட் டக்குன்னு அடிக்குவேன், எல்லாரும் சிரிக்கணும். என் ஃப்ரெண்டுங்களும் அதை தான் சொல்கிறேன் இல்லை, எப்போவுமே என்னை ட்ரிப்பு கூட்டுன்னு போயிடுவாங்க. எனக்கு தெரியல ஏன்னு பார்த்தா இந்த ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து சத்தியத்தை பற்றி தான் தெரியுது. ஆமாடா, யூ ஆர் தட் பர்சன். இந்த வசனம் உங்களுக்கு இல்லை, இந்த வசனம் நான் எனக்கு கற்றுக்கினேன். நான் மன திரும்ப ஆசைப்படுறேன், நீங்கள் மன திரும்புறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்களும் மன திரும்புங்க. ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல் டோன்ட் இன்சல்ட்ன்றார். என்ன பண்ணாத, இன்சல்ட் பண்ணாதீங்க. காது இல்லாதவங்களுக்கு ஐயோ அவருக்கு பாரு காது இல்லை, சில பேர் வாயில சொல்ல மாட்டாங்க. இவரு ராவ் ஐஸ்வர்யா ராய், இவர் ரஜினிகாந்துக்கு மூத்த பிள்ளை மாதிரி இவர் என்ன பண்ணுவார், எல்லாரையும் குறை சொல்லி நோக்கானிக்குவார். இவர் கண்ணாடியில் போய் பார்த்தா தான் தெரியும், மூக்கு மெலிசாகுதா, மூக்கு இவ்வளோ பெருசாகுதா, வாய் இவ்வளோ பெருசாகுது. உனக்கும் என்ன இருக்குது, குறை இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்ட் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, தெரியலையா? அப்போ எல்லாம் பர்ஃபெக்ட்னா கீழே ராஜ்குமார் ஸ்டாச்சு பக்கத்தில் ஒரு சிலை உங்களுக்கு தான் பண்ணிடலான்ங்கிறேன். ஆனால் நம்மளுக்கு குறை இருக்குது. குறை வைக்கலன்னு வச்சுக்க யாரும் சபையை தேடி வர மாட்டாங்க, யாருக்கும் ரட்சிப்பே தேவையில்லை. அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லும், குறைவை நான் தான் நிறைவாக்க முடியும். குறை வச்சிருந்தோ கடவுள் தான், தன் நிறைவாய் மாத்துறதும் கடவுள் தான். ஆமென், அல்லேலூயா. சார் யாரையும் குள்ளமாகிறவங்களே பார்த்தோம், இல்லை ஹைட் ஆகிறவங்கள பார்த்தோம், மோட்டாவாகிறவங்கள பார்த்தோம், காது கேட்காதவங்களையும், கண்ணு தெரியாதவங்களையும், நடக்க முடியாதவர்களையும், கல்யாணம் ஆகாதவங்களையும், குழந்தை பொறுக்காதவங்களையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேலி பண்ணாத, இன்சல்ட் பண்ணாத. அது தேவனால படைத்த படைப்பு. நீ தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையா இருந்தா வாயை என்ன பண்ணு, கொஞ்சம் ஷட் அப் யுவர் மவுத்ன்ற. டோன்ட் கிவ் கமெண்ட்ஸ் ஆன் எவ்ரிவன் மேன். You are not clean. If you are clean, why you take bath? You should take bath every day. It's because you become dirty every day. Hallelujah. நல்லா சொல்லுங்க, ஹalleluya. தேவ பக்தி உள்ளவர்கள், தேவன் மேல் பயம் இருக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள், கேலி பண்ணாதீங்க. ஒருவேளை பண்ணிருந்தீங்களா ஸ்டாப் பண்ணிடுங்க. சிஸ்டருங்க சொல்கிறேன், கண்ணில் ஆக்ஷன், வாயில் ஆக்ஷன், இப்படி வேண்டாம். உங்கள் வாய் வேறு மாதிரி ஆகிடும், உஷாராக இருக்கு. ஒரு பிரதர் அப்படி தான் கேட்டாங்களா, அவர் வண்டியில் போயின்னு இருக்கும்போது ஒரு மரத்திலோட அந்த பிரான்ச் கீழே விழுந்து இந்த காது கட் ஆகிட்டு காது ஆப்ரேஷன் பண்ணி சின்னதாகிடுச்சான். அப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க கேட்டாங்களா, என்னப்பா ஆயிடுச்சுன்னு, ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கட்டை விழுந்து எனக்கு கட் ஆகிடுச்சு காது அப்படின்னா. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இல்லை நான் காது இல்லாதவங்களை ரொம்ப கேலி பண்ணிக்கிறேன், அதுக்கு தான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது. ஏழைகளை பார்த்தா சில பேர் சில ஏழை வீட்டுங்களுக்கெல்லாம் போவாங்க, மூக்கு பிடிக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கணும் தெரியுமா, அப்போ மைசூர் பேலஸ் கூட கொஞ்சம் டட்டியாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப க்ளீன் மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அவங்கள்ட்டலாம். மதர் தெரேசா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க, என்ன சின்னப்பா பேட்டரி லோ ஆகிட்டுக்குதா. மதர் தெரேசா என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா, காட்டாத. நல்ல சாப்பாடை போயிட்டு சாப்பாடு இல்லாதவங்க என்ன பண்ணாத, உங்கள் ஆட்டிடியூடெல்லாம் அங்கே காட்டக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஏழைப்பட்டவங்க வீடு இருந்தால் இந்த மூக்கு பிடிக்கிறது, அவங்க வீட்டில் தண்ணி குடிக்காதுக்கிறது, ஏன் என்னவா இருக்கிறாங்களா அவங்களாம், க்ளீனாக இருக்கணும். அப்போனா ஹேர்பிக் குடிங்க, ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஒரு பாட்டில் குடிச்சா பவராக இறங்கி டீடாக்ஸ் பண்ணிடுது உங்களெல்லாம்.
என்னடா மன எபி அடிச்சு தூக்குனான்றார் எபி. லவ் யூ மக. அல்லேலூயா. நான் போயிட்டு இந்த ஏழை வீட்டுக்கு எல்லாம் போகும்போது ஐயோ ஒரே வாசனை உட்கார முடியும் அங்கே சொல்லாதீங்க. ஆயிடுச்சா பார்த்துட்டியா, அவங்கள்ட்ட உங்கள் ஆட்டிடியூடை காட்டாது. டோன்ட் இன்சல்ட் தெம். நான் லிவர் சாப்பிட்றதில்ல, சிக்கனுடைய லிவர் சாப்பிட்றதில்ல, சிக்கன் லிவர்னு இல்லை, எந்த லிவரும் சாப்பிட்றது. எனக்கு பிளட்டு ஸ்மெல் இருந்தால் வாமிட் வந்துடும். இந்த ஃப்ரேஸ் டவுனில் ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி நான் அங்கே தான் ஆரம்பித்தேன். அந்த ஆண்டனிக்ஸ் சர்ச் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும், அந்த ஹார்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் தான் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தேன். ரொம்ப ஏழைப்பட்டவங்கப்பா, ரொம்ப நல்ல மனுஷியா, ரொம்ப நல்ல மனுஷு, ரொம்ப நல்ல மனுஷு, ரொம்ப நல்ல மனுஷு. நான் ப்ரேயருக்கு போகும்போதெல்லாம் எனக்கு பச்சை இலை, ஒரு பிளாஸ்டிக் ஒரு இலை வரும், அந்த இலை போட்டு விதவிதமான பொரியலுங்க பண்ணி தருவாங்க. அந்த அம்மா ஒரு இந்து அம்மா நீங்கள் தருவாங்க. ஒரு நாள் ஒரே பொரியல் தான் கொடுத்தாங்க. என்ன பொரியல் பார்த்தா லிவர். ஆடு சாப்பிடல அது. அப்போது அம்மா ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, பணக்கார வீட்டில் தான் நீங்கள் பாஸ்டர் சாப்பிடுவீங்களான்னு. இல்லைம்மா எனக்கு லிவர் என்னாவாது பிடிக்காது. ஆனால் அவங்க வார்த்தை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன் அந்த அம்மாவை. அந்த அம்மாவை கிச்சனுக்கு போனாங்க, மூக்கு இப்படி பிடிச்சிக்கினேன், எடுத்து 3 பீஸை போட்டுக்கினேம்மா, 3 பீஸ் சாப்பிட்டம்மா அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ்மா, எங்களால் முடிஞ்சிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் சாப்பிட்டேன். அவங்களுக்கும் ஒரு டைம் வருமா, கடவுள் அவங்களே உயர்த்துவார், உன்னை மாற்ற உயர்த்துவார். இல்லை, அவங்களுக்கும் ஒரு டைம் வரும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி வந்தா பெரிய பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் உள்ளுறது. உஷாரா இரு. கரெக்டா சிஸ்டர்? ரொம்ப பெருமையில் ஆடாதீங்க, இறக்கிடு வரைக்கில 15th ஃப்ளோர்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து உள்ளுறது. குடிசையில் ஆடினா கூட எந்த ஒரு கட்டத்தான் விழுவோம், உண்டு 14 ஃப்ளோரை விழுவ போகுது. உஷா. பெருமை உள்ளவனுக்கு அன்பா தண்ணி எடுத்துன்னு வராங்களா, குடி, சாவ மாட்டேன். அல்லேலூயா. மிஷினரிங்க சாப்பாடுக்கு தட்டு இல்லாமல் தலையில் இருக்கிற கேப் எடுத்து தட்டா எடுத்து யூஸ் சாப்பிட்டு ஊழியத்தை பண்ணி முடிச்சுக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு ஹெட் வெயிட்டு வேற இல்லை, எதுலேயும் இல்லை, இதில் தான் ஜாஸ்திக்கும். சில பேருக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட என்னை பார்த்து பின்னாடி பேசுகிறாங்கப்பா. என்ன அந்த மாதிரி ஆமா பின்னாடி பேசினா குறைஞ்சுதா? தேவனுக்குள்ள இருக்கிறவங்க புதிய சிருஷ்டியா இருப்பாங்கயா. கர்த்தரை பத்தி என்னென்னவோ பேசினாங்க, ஆனாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு பரலோகத்துக்கு போன தேவன் அவர். அல்லேலூயா. So don't insult anyone by your attitudes. Change your character. அல்லேலூயா. சில பையன்க இன்சல்ட் பண்ணுவாங்க, சில பொண்ணுங்க இன்சல்ட் பண்ணுவாங்க. யாருக்காவது ஏதாவது வியாதி இருந்தால் சில பேர் இன்சல்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? உனக்கு சுகர் இருக்குது, இவங்க சுகர் இல்லாதவங்க உயிரோட வைக்குவாங்களா? பிபி இருக்குது, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, ஏன் நீங்களாம் சாவே மாட்டீங்களா? உங்களுக்கு சாவே வராதா? பாக்கியராஜா பாருங்க, நேற்று பார்க்கலையா? பாக்கியமா போயிட்டு இருக்கிறார் அவரு. நீ எவ்வளோ பாக்கியவாதியா இருந்தாலும் உன்னையும் பாக்கியமா தூக்கின்னு போறாங்க. தெரியுமா தெரியாதோ? உஷார். அல்லேலூயா. பாக்கியவதிகளே நீங்கள் அறிவீர்களா? அவர் நேற்று கல்யாணத்துக்கு போய்கிறாரு. எங்கே போய்கிறாரு? இன்னைக்கு காலையில் நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் கிட்டேன்னு போய். அவ்வளோதாம்மா, புரிஞ்சுக்கம்மா. இந்த ஓட்டு பார் மோட்ரு, அடுத்த பேர் என்ன தெரியுமா உங்களது? பாக்கியவதின்னு கூட மாட்டாங்க, பாடி வைக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க, எப்போ இந்த வேஸ்ட்டை எடுக்கிறீங்கன்னு கேட்குவாங்க. அந்த மாதிரி வேஸ்ட் லைஃப் நம்ம லைஃப். இதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது இப்போ? ரொம்ப கொம்பு. படிச்சிட்டா கொம்பு, படிக்காதவங்கள பார்த்து இன்சல்ட் பண்றது. ஒரு 2 குழந்தை பிறந்த பிறகு குழந்தை இல்லாதவங்கள பார்த்தா என்னது? நான் பாரு 2 குழந்தை பெற்றுட்டேன், நாய்க்குட்டி கூட பெற்றுக்குது, எலி கூட பெற்றுக்குது, நான் டிராஃபியாக கொடுக்க முடியும்? இப்போ வாயை கொஞ்சம் மூடுங்க. டோன்ட் இன்சல்ட் them. If they are not married, don't go and ask when you are married, when you are marrying. கூப்பிட்டுன்னு போங்க, அந்த பையனை எத்தனை போய் சாவாச்சா, அந்த மாதிரி எத்தனை போய் போடுங்க. அந்த மாதிரி ஆண்டவர் தான் அவங்கள கேட்கணும். ஏற்ற நேரத்தில் நான் உனக்கு ஒரு வயசு ஆயின்குதாம்மா ஒருத்தருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படியும் பண்ண முடியலன்னா அவங்கள மீட் பண்றீங்களா, அவங்களுக்கு சொல்லுங்க, உனக்கு கரெக்டான பார்ட்னர் ஏசப்பா தருவார் உனக்கு. அல்லேலூயா.
நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. குழந்தை இல்லையா? குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் சந்தியா 8 years குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க கர்த்தர் பையன் குழந்தைய கர்த்தர் கொடுத்துக்கிறார். இப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னவங்கலாம் மூஞ்சி எங்கே வைக்குவாங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரோ கர்த்தர் அதை பேசு. தேவ பக்தி உள்ளவர்கள் இதுதான் பேசுவார்கள். தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அவங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க, இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஊழியம் பண்ண முடியாது பிரதர். உன்னை ஒரு கிராமத்துக்கு கூட்டின்னு போனா நீ சின்ன வீட்டுக்கு தான் பெரிய வீட்டுக்கு தான் போற, எப்படி இறங்குவே நீ? உன் கேரக்டர் மாறணும். ஹல்லேலூயா. நான் அந்த வீட்டில் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போனால் நான் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேப்பா. ஒரு துடிக்கிற பாரு. அப்போ உன் தண்ணியே கிடைக்காது. ஆண்டவர் சொல்லுவார், காவேரி க்ளோஸ்மா இன்னைக்கு, நீ தான் வேண்டாம் என்னால. விராட் கோலி வந்து 400 rupees. விஜய் எவ்வளோ விஜய் அவர் குடிக்கிறது? 1000. பிரதாப் 1500 rupees குடிக்கிறார் விராட் கோலி. நான் 10 ரூபாய் குடிக்கிறேன் இல்லையா? 5 ரூபாய் கேன்ல வாங்கி குடிச்சிட்டு போயினே இருக்கிறேன். நான் விராட் கோலி மாதிரியே நான் கோலி ஆயிடுவீங்க நீங்க குடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க குணம் மாறணுமா? உன் குணத்தை மாற்றுறவர் தான் கர்த்தர். உன் வாழ்க்கையை மாற்றுறதான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் யாரா இருப்பான்? புதுசா மாறணும். நீங்களா எனக்கு இந்த பழைய கேரக்டர் இருந்துச்சியா, ஆனா நான் சர்ச்சுக்கு போவோ என்னை கர்த்தர் மாத்தினே இருக்கிறார். வசனம் கேட்க என்ன மாத்தினே இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாருக்குன்னா அபார்ஷன் ஆயிடுச்சா? அதுக்கு அபார்ஷனை போய் சொல்லாதீங்க. அவங்களுக்கு திருப்பி அந்த காதில் அந்த வார்த்தை வந்து விழுந்துச்சுன்னா நீங்க சொன்னது எவ்வளவு வலிக்கும். அவங்கள போய் என்ன பார்த்து சொல்லுங்க தெரியுமா? என்கரேஜ் பண்ணுங்க. இது இல்லைன்னா கர்த்தர் இன்னொன்று தருவார் உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு வாலிப பையனை கால் பண்ணிட்டு ஒரு வாட்டி அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ல கூப்பிட்டு இருந்தான். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவனை. அவங்க மாமாலாம் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவனை. அவனுக்கு வேலை இல்லாத இருந்துச்சு, ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னுடைய ஃபார் ரிலேட்டிவ் பெங்களூரில் செட்டில் இருக்கிறதோட எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. சடனாக நான் போய் பார்த்தா ரொம்ப இன்சல்ட். அதோட லவ் மேரேஜ். அந்த பொண்ணு கூட அவங்க கூட சேர்ந்து ரொம்ப பாவம் ரொம்ப பண்ணிட்டாங்க. வெளியே வந்து எங்களோட ஹோட்டலில் ரொம்ப அழுதுன்னு, நீ ஆம்பளே இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்ட்டாங்க. வெளியே வந்து ரொம்ப அழுதேன். நான் லவ் பண்ணேன், நான் 6 years லவ் பண்ணேன், எங்களுக்கு குழந்தை இல்லை, நான் என்னென்ன பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறேச்சா, ஜெபம் பண்ண. கர்த்தர் தராதது எது? எனக்கு வேலை இல்லைண்ணா, நான் ஜெபம் பண்ணப்பா, கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்போ ஹோட்டலில் உட்கார வச்சு அவனுக்கு ஆலோசனை சொல்லி ப்ரேயர் பண்ணி அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன். அடுத்த ஒரு 6 month விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். மாம், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா மாமன் தான் கூடுவா. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் மாமா, வந்து ஒரு ப்ரேயர் பண்ணு. சரி, அங்கே போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணேன். சின்ன ஜூஸ் கடை. இன்னைக்கு பார்த்தா பயங்கரமாகுது பிஸ்னஸ். ஹல்லேலூயா. பிஸ்னஸ் ஆரம்பிச்சிச்சு மாமா. என் வைஃப், விட்டு போன வைஃப் திரும்பி வந்துடுச்சு மாமா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்று ஃபோன் பண்ணிட்டு, மாமி எனக்கு ரெட்டை கோல் தான் பிறந்து இருக்குது மாமனா. இது தாயா கர்த்தர். டோன்ட் இன்சல்ட் தெம். அவங்கள பார்த்து இன்சல்ட் பண்ணாதீங்க. வயசானவங்களை பார்த்து இன்சல்ட் பண்ணாதீங்க. ஏன் அவங்களுக்கு வயசு ஆவாதா? அவதானே உனக்கு ஒரு நாள் நடக்கிற முடியாத ஒரு பலன் வரும். தேவனோட பிள்ளைகளா சும்மா வார்த்தையோ பேப்டிசம் டேங்க்லயோ இல்லைம்மா, வாழ்க்கையில் இருக்குது. இந்துஸ்ங்க கூட காவேரியில் போயிட்டு எங்கேயோ இப்போ ஒரு அம்மாங்க கூட 4 பேர் டிப் பண்ணிட்டு வந்தாங்க. ஏதோ ஒரு இடம், அது எங்கம்மா? காவேரி இல்லைம்மா, முத்தத்தியில் போயிட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த 4 தண்ணியில் 4 பேர் ஆடி நின்றாங்க. அந்த அம்மா அந்த தண்ணி அடிச்சுன்னு போயிட்டுக்குது. நம்ம கூட பேப்டிசம் அந்த மாதிரி தண்ணியில் தான் கொடுக்குறோம் உங்களுக்கெல்லாம். முத்தத்திக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்மா? உடம்பு கலவப்படுறதில்ல, உன் குணம் கலவப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் கேரக்டர் மாறணும் மகளே, உன் கேரக்டர் மாறணும். யாராவது ஒருத்தர் குறைவா இருக்கிறாங்கன்னா, நீ நிறைவான மக, அந்த குறைக்கு நிறைவாய் மாற்ற நீ. அல்லேலூயா. அவன் குறைகளை எடுத்துன்னு போய் தேர் மாதிரி சுத்தின்னு இருக்காத. அது உன்னுடைய வேலை இல்லை, தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்ததாக
அதே லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verses 32, 19:32. மைக்கில் வாசிங்கம்மா முன்பாக. பைபிள் சொல்லுது, ஸ்டாண்ட் அப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எல்டர்லி அண்ட் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் த ஏஜ்ட், ஃபியர் யுவர் காட், ஐ அம் த லார்ட். பைபிள் சொல்லுகிறது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து. நரைத்தவன் என்ன? நரைத்தவன் என்ன? இப்போ யார் வாலிப பசங்களுக்கு கூட கொஞ்சம் என்ன ஆயிட்டுக்குது இப்போ. தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு கூட ரொம்ப நரைச்சிட்டு. நான் வாலிபன் இல்லையா, சரி விட்டுருங்க. நரைத்தவனுக்கு முன்பாக என்ன பண்ணுன்றாரு? வாசிக்கமா. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து. நரைத்தவனுக்கு முன்பாக என்ன பண்ணு? எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. உன் தேவனுக்கு நீ பயப்படுவா. அப்போ தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள் முதியோர்கள் என்ன பண்ணுவார்களா? மரியாதை செலுத்துவார்களா? வயசானவங்களுக்கு என்ன பண்ணுமா? ராணிகளே, எஸ்தர், ரெபெக்கா, தெபோரா, ரூத்தே, நீயும் வயசாவாய். வயசானவங்க அம்மா அப்பாவை என்ன பண்ணுமா? பொட்ட பிள்ளைங்கள பார்த்து சொல்கிறேன், என்ன பண்ணோம்? மமை, உனக்கு ஒன்றா தெரியாதுமா. ஆமாம், தெரியாத தொட்டு தான் உனக்கு தாய்ப்பால், பேய் பால் கொடுக்காம தாய்ப்பால் கொடுத்தாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபோனுக்குன்னு ஏதாவது நோண்ட தெரியல, உனக்கலா மொபைலை கண்டுபிடிச்சி என்ன தரமா சொல்கிறேன், மதர் போர்டு இல்லைனா ஃபோனே ஒர்க் ஆகாது. அதுக்கும் மதர் வேணும், புரியுதா? எல்டர்லி பர்சனுக்கு என்ன பண்ணோம்? தோஸ் who fear the Lord will respect the elderly person. Not only the family person, they will respect the elderly person. அப்படின்னா பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? தேவ பயம் உள்ளவர்கள் எப்படி மரியாதை தருவாங்களா? they will stand up. அப்படின்னா பெரியவங்க பேசும்போது தேவ பிள்ளைகள் என்ன பண்ணோம்? இப்படி உக்கானின்னு, இதெல்லாம் பக்தி கலை இல்லை. அவங்கள உக்கார வைத்து நீங்க எழுந்திரிச்சு பேசணும். ಅದೇ ಪೊಲೀಸ್ ಎದುರುಗ ಬೇಸಗ ಹೇಳ್ರಿ ಸರ್, ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಒಳಗಡೆ ಬನ್ನಿರಿ ಸರ್ ಇನ್ವಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಬನ್ನಿ, ಒಂದು 5 ನಿಮಿಷ ನಿಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಇದೆ, ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ನಿಮಗೆ ಕಳಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. எப்படி? சில பேர் என்ன சொல்றீங்க, மனசில் எங்கள் அப்பாவுக்கு நறுக்கவே இல்லை, நான் என்னது மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற. எல்டர்லி பர்சனுக்கு என்ன பண்ணோம்? எல்டர்லி பர்சனுங்க கூட என்ன பண்ணோம் தெரியுமா? பைபிளில் சொல்லி, எபேசியர் கலாத்தியரில் சொல்லி, உன் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். அந்த சிஸ்டர் ஹெல்ப்புங்க, அப்படியே எங்கேயோ போயின்னுறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க படிச்சுட்டு. சிஸ்டர் ப்ளீஸ் வேக்கப், கொஞ்சம் தண்ணி கொடுங்க, பாவம் ரொம்ப டயர்டாகிறாங்க. கவனமாக கேளுங்க. எல்டர்லி பர்சனுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். கிவ் சம் வாட்டர்மா, தண்ணி கொடுப்போம். என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணும். வேணி என்ன பண்ணும்? ஃபோன் பண்ணா எடுக்கணும். மறந்துட்டேன்னு போய் சொல்லக்கூடாது. கர்த்தர் பார்த்துங்கிறார். ஃபோன் டிஸ்பிளே ஒரு வாட்டி உடைச்சிட்டார். ஜஸ்ட் கிட்டிங்டா. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் பெரியவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ராஜா, உங்க அப்பா நல்லூரோ கெட்டூரோ, குடிக்கிறாரோ குடிக்காதக்கிறாரோ, அவர் பைபிள் எடுத்தாரோ எடுக்காதக்கிறாரோ, வேலை இருக்குதோ வேலை இல்லாததோ, உன் வேலை என்ன? ரட்சிக்கப்பட்ட தானே நீ. அவருக்கெல்லாம் நான் ரெஸ்பெக்டே தர மாட்டேன். ஏன்? அவரது ஒரு வாய் சோறு கூட உன் வயிற்றுல போலியா? எங்க மம்மியா? ஐயோ, எங்க மம்மி ஒரு மாதிரி. அப்போ நீ வேற மாதிரி. நீ அப்போ அல்லேலூயா. எங்க மம்மிக்கு எடுத்து எல்லாமே எதுவுமே தெரியாது பிரதர், எனக்கு தான் எல்லாம் தெரியும். பைபிள் சொல்லுது, ஒருத்தனுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னா அவர்கள் யாரா? பொய்க்காரனா? எல்லாமே தெரியுமா? சரி, உங்க சாவு எப்போ வருது சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஆண்டவர் மீன் பிரெட் கொடுத்தாரு, பார்த்து எவ்வளவு பேர் கொடுத்தாரு? அவங்க பேருங்க சொல்லுங்க. ஜக்கேரியா எவ்வளவு ஹைட் ஆயிருந்தா சொல்லுங்க. எந்த மீன் கொடுத்தாரு? மஞ்சளமா, காணாங்கல்தியா, சீலாவா? பேதுரு வலை வீசினா இல்லையா? வலை வீசும் போது என்னென்ன மீன்க மாச்சு சொல்லுங்க. வலை மீன். எந்த மீன்னா தெரியுமா? எல்லாம் தெரியாது யாருக்கும், யாருக்கும் தெரியாது. டாக்டர் சொல்ற டைம்ல குழந்தை பிறகுதா? சந்தியாக்கு அடுத்த மாசம் சொன்னார், ஆனா இன்னைக்கு பிறந்துடுச்சு. எங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர் ஜான்வரி பொறுக்கோனாரு, 24 டிசம்பருக்கு வெளியே வராரு. யாருக்கு ஏதோ தெரியாதியா? தெரியுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்மளாம் அப்படி பண்ணக்கூடாது. உண்மையாய் கர்த்தருடைய பயத்தில் வாழணும். முதியவர்கள் என்ன பண்ணோம்? ரெஸ்பெக்ட் பண்ணோம். பொண்ணுங்கள் சொல்ற, சம்பாரிச்சுட்டு திமிரு வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட காட்டாத. உன் பணம் வந்து ஒரு பேப்பர், உன் பணம் வந்து ஒரு பேப்பர்.
அது இன்னைக்கு உன்கிட்ட இருக்கும், நாளைக்கு நியூஸ் பேப்பர் வேற மாட்டேக்கும். புரியுதா? ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், தே ஹேவ் grown up. ஒருவேளை உங்க மம்மி டாடியோட வேல்யூ என்னன்னு தெரியலன்னா, அம்மா அப்பா இல்லாதக்கிறாங்க பாரு, அவங்கள்ட்ட கேட்பார். மருமகங்களே, நீங்க ரசிக்கப்பட்டது உண்மைனா உங்க மாமியாருக்கு என்ன பண்ணுங்க? மரியாதை கொடுங்க. மரியாதை இல்லாத பேசாதீங்க. மாமியார்களுக்கு சொல்றேன், உங்க மருமகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க மரியாதை கொடுங்க. பைபிள் சொல், நீங்க என்ன விதைக்கிறீங்களோ you will reap it what you will sow. அல்லேலூயா. பாருங்க, இப்போ யாருக்கும் அல்லேலூயா ஆளே விடுயான்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் உங்களை விட போறதில்லை இன்னைக்கு நான். அல்லேலூயா. ஜஸ்ட் கிடிங் மேன். சத்தியத்தை அறிவீர்கள். ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ். வயசானவங்களுக்கு என்ன பண்ணுங்க? சில பேர் அம்மாங்க சொல்லுவாங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னா இப்படி தான் பேசுவேன். இல்லைம்மா, வயசு ஆகிட்ட பேர் தான் நீ ஷார்ப்பாகவே பேசணும். ஏன்னா உன் வாழ்க்கையில் பட்ட அனுபவம் உன்னை சைலண்டாக தான் மாற்றணும், தவிர நீ கோவப்படக்கூடாது. நீ கர்த்தர்கிட்ட நல்லா பேசு, மனுஷன்கிட்ட கம்மியா பேசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். அக்கா தங்கச்சி நல்லா பார்த்துக்கோ. ஒரே வாட்டி தான் பூமி எதிர்ச்சி வந்தால் எல்லாம் போகிறோம். வருதுல எந்த நிச்சயம் இருக்குதா? எப்பவுமே வாழ்வன் தெரியுமா? நோ. ஒன்றும் இல்லை, நம்மளாம் மண்ணு குப்பை தூசி தூணா போயிடுவோம். நம்மளாம் ஆயிடுச்சு, சாப்டர் க்ளோஸ். பேர் எல்லாம், காரு வீடு சர்டிஃபிகேட் எல்லாம் கிழிச்சு ஒரே சர்டிஃபிகேட் தருவாங்க, டெத் சர்டிஃபிகேட். அவ்வளோதான். இவ்வளோதான் ஒரு வாழ்க்கை. இது தெரிஞ்சிச்சுன்னா திமிரில் அழிய மாட்டோம், பெருமையில் அழிய மாட்டோம், ஆணவத்தில் அழிய மாட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் எதற்கும் டிமோட்டிவ் பண்ணாதீங்க உங்கள் எல்டர்ஸை. ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர். எங்கள் ஊழியக்காரருக்கு முன்னாடி நான் உட்காந்து பேசுனதே இல்லை தெரியுமா? ஏன் தெரியுமா? I respect his anointing. தேவ பக்தி உள்ளவர்கள் மரியாதை தருவார்கள். பெரியவங்களை நில்லுன்னு உக்காந்து என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கம்மா, சொல்லுப்பா, என்னப்பா பண்ணோம்? பாலப்பா பிரதாப் பண்ணலன்னா சொல்லுங்கப்பா. ஓகேப்பா. என்ன பண்ண விஜய்? மரியாதை கொடு. என்ன பண்ண ராஜா? உன் டாடி மம்மிக்கு மரியாதை கொடு. என்ன பண்ண ஜோஷுவா? ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க புள்ளன்னு நீங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களும் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். புரியுதா? புரியலையாமா? சில பேருக்கு படிச்சுட்டேன்ற ஒரு ஹெட் வெயிட் ஜாஸ்தி ஏறுது, வேலைக்கு போகணுன்ற ஒரு ஹெட் வெயிட் ஜாஸ்தி ஏறுது. வேலை வருதோ இல்லையோ கூட இந்த கொம்போ சேர்ந்து வருது. நல்லா தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, வேலையை இந்த பெரிய டஸ்ட்பின் வச்சுக்கிறேன், அங்கே வச்சுட்டு உள்ள வாங்க. இல்லைன்னா திருப்பி போய் வச்சுடுவீங்க இந்த சத்தியத்தை கேட்டீங்கன்னா. அவன் நீங்களா பரலோகத்துக்கு போகணும்னு நான் பேசினேன். அல்லேலூயா. உலகத்துக்காக பேசல, நம்ம வேற உலகத்துக்கு போறதுக்காக பேசினேங்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ பொலைட்டாக இருங்க. எல்டர்ஸுங்க சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்றவங்களெல்லாம் நீங்கள் தான் ரொம்ப அமைதியாக மாறணும். நீங்கள் வாயில் வந்திருந்தெல்லாம் பேசிடக்கூடாது. நீங்கள் இர்ரெஸ்பெக்டாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்கள என்ன பண்ணுவாங்க? மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்கன்னா அப்புறமா நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லாதீங்க. அவங்கள கோவம் மூட்டாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அவங்களுக்கு கோவம் ஒரு அளவுக்கு இருக்கும், அதுக்கப்புறமா பேசுவாங்க. சில அம்மாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே பிள்ளை தப்பு பண்ண பிறகு பேச மாட்டாங்க. எப்பயோ ஒரு நாள் வந்து அந்த தப்பை சொல்லி காட்டுவாங்க. இந்தான்ட்டு அன்னைக்கு நீ பண்ண பார்த்தியா அப்படின்னு. அப்போ நீ முழுமையாக என்ன ஆகல, அவங்கள மன்னிக்கல இல்லையா? அன்னைக்கு சொல்லி காட்டாதீங்க, விட்டுருங்க. அது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். உப்பு சாப்பிட்டுங்க, தண்ணி குடிச்சு தான் ஆகணும். யாரும் எஸ்கேப் ஆகுறதில்லை. இதெல்லாம் யாருன்னா எஸ்கேப் ஆகிக்கிறாங்களா? யாரும் எஸ்கேப், மண்ணை திரும்பினா தான் எஸ்கேப் ஆகிறவங்க தவிர மண்ணை திரும்பினா எஸ்கேப் ஆகுறதில்லை. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ். யாரெல்லாம் நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, யூ ஆர் loving God truly and you fear God truly. தேவன் மேல் பயம் உனக்கிட்ட இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக அதே லேவிட்டிகஸ் சாப்டர் 25 verses 17. இது நல்ல தேவ மனிதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை. இது 25:17. உங்களில் ஒருவன் பிறக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். என்ன பண்ணக்கூடாது நினைக்கிறாரு? அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம்னா என்ன சொல்லுங்க? அநியாயம்னா என்ன? அநியாயம்னா என்ன ராஜா? என்னப்பா?
ஒருத்தரை நாசம் பண்ணக்கூடாது. வெரி குட். ஒருத்தரை நாசம் பண்ணக்கூடாது. அநியாயம்னா என்னென்னத்தில் ஆகுதுன்னு நான் சில காரியங்கள் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு என்னென்ன தெரியுது அநியாயம் நடக்குது இந்த உலகத்தில்? என்னென்ன நடக்குது உலகத்தில்? ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை செய்யாத படிக்கிறது. வெரி குட் சிஸ்டர், ரொம்ப வலிச்சிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. காட் வில் ஹீல் யூ. நெக்ஸ்ட் சொல்லு தனுஷ், அநியாயம்னா என்ன? வட்டி. வாவ், நெக்ஸ்ட் பாயிண்டே இந்த அதுதான் வந்த நீ மாப்பிள்ள, சூப்பர் ரமண. நெக்ஸ்ட் சொல்லுங்க, அநியாயம்னா பொய் சொல்லி ஏமாத்துறது. பொய் சொல்லி சில பேர் சொல்ல 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் கட்டு, ஒரு பொய்க்கே குடும்பம் ரோட்ல நிக்குது. இன்னும் 1000 பொய் சொல்ல இவ்வளவு பேர் கல்லு தான் தலைமையில வரும். அநியாயம் செய்யாதீங்க. பாருங்க இந்த பொண்ணு வாழ்க்கையை பாருங்க, அநியாயம் செஞ்சாங்க. அந்த பையனை ஏன் கல்யாணம் கட்டிக்கலாம்? இப்ப சொல்லுது ஸ்டேஷன்ல என்ன சொல்லுது? இஸ் சொட்ட, இஸ் புட்டிங் டோப்பா. அநியாயம் பண்ணாதீங்கம்மா தம்பி, அநியாயம் பண்ணாத. ஒரே கல்யாணம் நியாயம், 3 நாள் வச்சுங்கிறது உஷாரு. 2 சிம் கார்டெல்லாம் ஃபோனில் போட்டால் என்ன ஆகுது? என்ன ஆகுதுமா? நல்லா ஒர்க் ஆகிருக்கோமா? டக்குன்னு என்ன ஆகுது? தூக்கு போட்டுக்குதா? அது மாதிரி 2 சிம் கார்டு இருக்கிறவங்கெல்லாம் ரெடியாக இருங்க. ஒன்றுக்கே தொங்குறாங்க இப்போல்லாம். நீ 2 எதனா பண்ணின்னு டான்ஸுங்க ஆடின்னு இந்த தம்பி எஸ்கேப் ஆக மாட்டடா ராஜா. வாய்ப்பே இல்லை ராஜா. மன திரும்பிடு. என்ன பிரதர் நல்லா ரெடி ஆகிட்டு நான் ஆண்டவர் கார் தரார், வீடு தரார், பங்களா தராருன்னா நீ பார்த்தா அநியாயம் பண்ணாதானே? ஏய், சும்மா ஒரு சிஎமான விஜயே வந்த பிறகு எல்லா அநியாயத்தை கண்டுபிடிச்சுங்கிறாயா? ஒரு மனுஷன் வந்ததுமே இல்ல, எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. கடவுளை இறங்கி வந்த பிறகு உனக்கு என்ன வரணும்? அப்போ பின்ன எல்லாத்தையும் செக் பண்ணுவார் தெரியுமா? நியாயமாயிரு. உங்க பொண்டாட்டிக்கு நியாயமாயிரு, உங்க புருஷனுக்கு நியாயமாயிருமா? அவர் நல்லவரோ கெட்டவரோ கோபக்காரோ சாஃப்டோ யாருன்னா கிட்டோம், நியாயமாயிரு. அநியாயமா ஒரு வாழ்க்கையை கெடுக்காத. நீ என்ன விதைக்கிறியோ வந்தே வரும். It will come back to you at any cost. You will never escape. Amen. Hallelujah. அநியாயம் பண்ணாதீங்க. இருக்கிற உலகம் அநியாய உலகம். இப்போ டெல்லியில் வந்து லீகல் பண்ணிட்டாங்க. காஞ்சா அடிக்கிறது வந்து லீகல் பண்ண சொல்லிக்கிறாங்க. கோர்ட்டு சொல்லிக்கிறாங்க லீகல் பண்ணுங்கன்ட்டு. நியூஸ் பேப்பரில் வாசித்து இருந்தேன். பாருங்க என்னென்ன லீகல் பண்ணுறாங்க, என்னென்ன அநியாயம் நடக்குது பாருங்க. இப்போ லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பா, பிலிப்பீன்ஸ்லாம் வந்து கல்யாணமே இல்லை. நீங்கள் யார் கூடனா இருக்கலாம், யார் கூடனா நீங்கள் என்ன பண்ணலாம். கிறிஸ்டியன்கெல்லாம் அப்படி இல்லைம்மா. இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வாழ்ந்து பார்க்கலாம், அப்புறமா என்ன பண்ணலாம், கல்யாணம் கட்டிக்கலாமா இல்லை டிசைட் பண்ணு. என்னம்மா நாய்ங்க கூட பாக்ஸர் நாயை தான் சூஸ் பண்ணுவோம், கண்ட்ரி நாயெல்லாம் சூஸ் பண்ணுறதில்ல. ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், பி வெரி வைஸ். எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாமே எனக்கு என்ன இருக்காது, தகுதியாக இருக்காது. கடவுளுக்கு இது தகுதி இல்லை. இந்த உலகம் எப்படின்னா இருக்கட்டும், எனக்கு அது தகுதி இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா மனுஷனை ஹர்ட் பண்ண ஆசைப்படல. என் நோவில் என் வழியில் எங்கள் அப்பா ஒண்டி தான் எனக்காக இறங்கி வரார். அல்லேலூயா. அநியாயம் செய்யாதீங்க. இந்த உலகம் அநியாயம் நடக்குது. இப்போ குழந்தைங்களை ரேப் பண்ணுறானுங்க, வயசானவங்களை ரேப் பண்ணுறானுங்க. மாத்தா சொல்கிறமா குழந்தைய விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நீங்களாம் ரொம்ப உஷாராகணும். நீங்களாம் உஷாராக இல்லை, உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுமா. அநியாயம் பண்ணாதீங்க. உங்கள் மம்மிக்கு அநியாயம் பண்ணாத. உங்களை நியாயமாக காலேஜுக்கு கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க. காலேஜுக்கு போனால் கபன் பார்க்கில் போய் உட்காந்துங்காது. அநியாயம் அது. சில பேர் என்ன பண்ண, ஒருத்தர் என்ன சொன்னாங்க, ஒரு அப்பா வந்து என்னை திட்டினார் அன்றைக்கி. எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நைட் ப்ரேயர் வச்சுருக்கிறேன், நைட் ப்ரேயருக்கு வராமல் வெளியே போயிட்டு இருக்குது அந்த பொண்ணு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டு என்ன திட்டுறாரு. அநியாயமா? வெளியே விளையாடினேன், அங்கே விளையாடினேன், லாஸ்ட்டில் சபையாக விளையாடுறேன். அநியாயம். சபையில் வந்து காதல், லவ், கிவ்வு, ஜவ்வு இழுத்துடுவார். புரியுதா? தேவ சமூகத்தை அசட்டியாக நினைக்கிறவங்க எல்லாம் அசட்டியாக பண்ணிடுவார். இன்னும் தேவனால் நீங்கள் எதுவுமே தொடப்படல. சில பேர் நினைக்கிறீங்க தேவனெல்லாம் ரொம்ப அன்புள்ளவர். வாண்டா, டேஞ்சரில் மாட்டிக்குவீங்க. அன்பாக இருந்தார்னா பூமி அதிர்ச்சியில் 1,00,000 ஜனம் சாவறதுக்கெல்லாம் இல்லைப்பா. நினைச்சார்னா நிமிடத்தில் மாற்றிடுவார். ஆமென். அல்லேலூயா.
ஸோ லைஃப் உங்கள் கையில் இல்லை, கர்த்தர் கையில் இருக்குது. பயமும் பக்தியும் இருக்கட்டும். பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். இந்த மாதிரி கேரக்டரை பற்றி நான் பேசுகிறேன். தேவன் மேல் பயம் இருக்கிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். அநியாயமாக காசை தூக்கின்னு ஓடிடுவாங்க. சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நான் ஜெபம் பண்ணிக்கும் போது கர்த்தர் உங்களை தான் காட்டினார். யார் சிஸ்டர் கேட்டா, ஒரு 10,000 ரூபாய் நீங்க தருவீங்க சிஸ்டர். என்னமா யோசிக்கிறாங்கப்பா நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாம். அவங்க இரவும் பகலும் இதே தியானிக்கிறார்கள், எப்படி நம்ம ஒருத்தரை டோப்பி போடலான்ட்டு. இதுல இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, நீங்க இல்லைன்னு மாற்றம் சொல்ல மாட்டீங்க தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் பூட்டு, நீ இல்லைன்னு மாற்றம் சொல்ல மாட்டீங்க, கடைசியில் நான் உங்களை தான் நம்புறேன். உஷாரா ஓடு. பேதைகள் எல்லா வார்த்தையும் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. நீங்களாம் பேதி ஆயிடாதீங்க, போதும் நீங்க ஏமாந்ததெல்லாம். சர்ச்சுக்கு வராதுக்கு முன்னாடி உங்க வீடு, உங்க காசு, உங்க நகை, உன் பெலன், உன் தாளந்து எல்லாத்தையும் இந்த உலகம் திருடுந்து போதும். இனிமேல் பேதியா இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் நம்ம சபையில் யாரும் இப்போ பேதியவே இல்லை, எல்லாம் ஷார்ப்பாயிட்டு இருக்கிறீங்க. அது வரைக்கும் நான் ஆண்டவருக்கு நான் நாமத்தை மகிமைப்படுத்துறேன். நான் ஊரில் இருக்கும் போது கூட இனி வரைக்கும் நம்ம ஊரில் இருந்து என் ஒய்ஃபோட ஊருக்கு ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லலை. அப்ரிஷியேட் பண்ணுறவங்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துன்னு இருக்கிறேன் நீங்களா. ஆமென், அல்லேலூயா. அநியாயம் பண்ணக்கூடாது நிற்கிறார். அநியாயமாக காசு சம்பாதிக்காதீங்க. அநியாயமாக உங்கள் அம்மாவுடைய நம்பிக்கையை ஏமாத்தாத. அநியாயமாக உங்கள் அப்பாவுடைய நம்பிக்கை ஏமாத்தாதப்பா. நியாயமா இரு, நியாயமா செய். எது பண்ணாலும் கர்த்தரை பார். ஏன்னா தராசை வச்சுன்னு கரெக்டாக பார்த்துன்னு இருப்பார். அநியாயமாக செய்யாத. உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோ, அநியாயமாக ட்ரீட் பண்ணாத. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பார்த்து வந்துக்குது. அது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, பாசம், அக்கா, சொந்தம், பந்தம் எல்லாமே வந்து இந்த காரணம் உனக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்காக தான். எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கணும். நீ அதை நியாயமாக பார்த்துக்கணும், அநியாயமாக ட்ரீட் பண்ணக்கூடாது. உங்கள் அம்மாவுக்கு ஒரு பார்ஷாலிட்டி, உனக்கு ஒரு பார்ஷாலிட்டி, உங்கள் மனைவிக்கு ஒரு பார்ஷாலிட்டி நியாயமாகணும். ஆண்டவர் தராசு வச்சு பார்த்தாருன்னா 2 பேரும் நீ ஈக்குவலாக தான் பார்த்துக்கணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. மாமியாருக்கு சொல்கிறேன், உங்கள் பொண்ணை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் மருமகன் நீ பார்க்கணும். நியாயமாயிரு, தேவனுக்கு பயந்த பிள்ளையாயிரு. உங்கள் பிள்ளைய ஒரு மாதிரி பார்த்துக்கிறது, மருமகளை ஒரு மாதிரி பார்க்க. அப்போ உன் மருமக கூட உனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஏன்னா நீ கூட என்ன பண்ணுற, தீமையை விதைக்கிற, உனக்கு தீமையை தான் வரும். நியாயமாக இருங்க, தராசு கரெக்டாக பேசும். ஏன்னா நம்ம தேவன் யார் தெரியுமா, நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென், அல்லேலூயா. அதனால நியாயமா இருக்கணும். தேவனுக்கு பயப்படுறவங்களாம் நியாயமா சம்பாதிக்கணும். அநியாயமா சம்பாதிக்காத, அந்த காசு நிற்காது. நியாயமா வாழ்ந்து காட்டு. கொஞ்சம் ஸ்லோ ஆனால் ஸ்டாண்டர்டாக வளருவீங்க. ஆமாம், எவ்வளோ பேருக்கு அது விசுவாசமா இருக்கிறீங்க? கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு பயந்தவங்க எப்படி இருப்பாங்க? நிதானமா இருக்க. வெரி குட் பிரதர், நிதானமா இருங்க. ட்ரை பண்ணுங்க. முடியாது, ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் அனுப்புவார். உன் பலவீனத்தில் உனக்கு உதவி செய்கிற ஆவியானவர் அனுப்புவார், பலப்படுத்துவார் உன்னை. ஆண்டவரே எனக்கு கோவம் வந்துனே இருக்குதுப்பா, நான் ரொம்ப அவசரப்படுறேன். நிதானம், நிதானம். நிதானமா லோன் எடுங்க, நிதானமா காசு கட்டுங்க, நிதானமா வீடு வாங்க, நிதானமா கல்யாணம் கட்டிக்க, நிதானமா குழந்தை பெற்றுக்கோ. நிதான தேவ பய உள்ளவர்கள் மேலுக்கு தான் இருக்கும் இது. ஆமென். அடுத்ததாக தீமையை வெறுக்குவார்கள். தேவன் பக்தி உள்ளவர்கள், தேவனை ரட்சிக்கப்பட்டவர், தேவனுக்காக வாழ்றவர்கள் தீமையை வெறுக்குவார்கள். தீமையை வெறுங்க. அடுத்ததாக இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் இன்சல்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். கண்ணு தெரியாத வரும்போது ஒருத்தர் சீஷியை பார்த்து கேட்குறான், இவன் பண்ண தப்பா, இவங்க அம்மா அப்பா பண்ண தப்பா, இல்லை யார் செய்த தவறு என்று சொல்லும் போது தேவன் சொல்றார், யாரும் செய்யாத தவறு இது, தேவன் நாமத்துக்காகவே நான் அவனை அப்படி வைத்தேன் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் பண்ணல தப்பு, யாரும் பண்ணல, நான் வரணும், இந்த அற்புதத்தை செய்யணும்னு தான் ஆண்டவர் அந்த பையனை அப்படி வச்சிருக்கிறார். அவனை யாராவது நீங்கள் கேலி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை மீட் பண்ண அவங்க நிலைமை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இது ஏழைப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஆட்டிடியூட் எல்லாம் காட்டாதீங்க, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன் who fears the Lord, தேவன் மேல் பக்தி இருக்கிறவர் இதெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. ஐயோ எனக்கு பெரிய சேர் இந்த தாப்பா நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறேங்க, என்ன பண்ணுங்க, வாக்கிங் போங்க, சின்ன சேரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஊழியம் பண்ண அப்படி தான் பிரதர்,
ஊழியம் பண்ண உங்களை காட்டக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை காட்டுறது சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடி காட்டுறாங்க, பாடுறவங்க பாடி காட்டுறாங்க. கர்த்தர் பிள்ளைங்க வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. அடுத்ததாக ரெஸ்பெக்ட் பண்ணும் எல்டர்லி பர்சன். அடுத்ததாக அநியாயம் செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. இன்னொன்று உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை 11:30 12 o'clock முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. 14 Deuteronomy chapter 14 verses 22. அட பைபிள்ல இருக்குது, எடுங்கம்மா. எப்பொழுதும் நீ தேவனுக்கு பயந்திருக்க பழகிக்கொள்ளு. வருஷந்தோறும் நீங்க விதைக்கிற விதையினால தேவ பயம் தெரியும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா தேவன் மேல் பயம் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? அவங்க பங்கை கர்த்தருக்கு எடுத்து வைக்குவாங்க. நான் இப்போ கூட சொல்ற பாருமா, காட் மை காட் இஸ் நாட் அ புவர் காட். என் கடவுள் ஏழப்பட்ட கடவுள் அல்ல. உனக்கு ஏன் கொடுக்குறாருன்னா உன்னை டெஸ்ட் பண்றாரு. உனக்கு கொடுத்துட்டு வாங்கணுன்ற அவசியம் இல்லை அவருக்கு. அவர் டைரக்டாவே ரீச் பண்ண முடியும், நினைச்சாருன்னா வாங்க முடியும். ஆனா ஏன் உனக்கு கொடுக்குறாரு தெரியுமா? why God is giving you is because you should give. நீங்க கொடுக்கிறவர்களா மாறணும். இந்த இடத்துல சொல்லி தேவனுக்கு பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? வருஷந்தோறும் அப்படின்னா அவங்க மாசமா சம்பாதிக்கிற பணத்துல என்ன பண்ணுவாங்க? தசம பாகத்தை எடுத்து வைக்குவாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தேவ பயம் இல்லை? தேவன் மேல வரும் பயம் நல்லா சொல்றவங்களெல்லாம் நம்பிடாதீங்க. ஐ லவ் ஜீசஸ், ஐ வாண்ட் டு சர்வ் காட். போறியா அவன் தசம பாகத்தை? உங்க தசம பாகம் போடுறீங்களா? எவ்வளவு பேர் திருடி இருக்கிறீங்க? மனம் திரும்புங்க. என்ன பண்ணுங்க? மனம் திரும்ப. அது உன் காசு இல்லை, கர்த்தர் கொடுத்த பலத்தினால நீ சம்பாதித்தது. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவ பயம் உள்ளவங்க நோப்பா. ஆனால் நம்ம சபையில் God has given a beautiful children. நல்ல பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார். அவங்க சேலரி வந்ததுமே இம்மிடியேட்டாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் இல்லைன்னா கூட அவங்க தான் சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம், அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம். கேட்டு பாருங்க. உங்களெல்லாம் அந்த மாதிரி விதைக்கிறவங்களே கேட்டு பாருங்க, கம்மியாக இருக்கிறாங்களா மேலே போயின்னுங்கிறாங்களான்ட்டு. நீங்கள் இதை திருடுறீங்க பாரு. உங்களை நான் கேட்குறேன், நீ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா தெரியுமா? பிசாசு திருடுறவன. பைபிள் சொல்லுது, மீகா மலாக்கி 3ஆம் அதிகாரம் 8:11 சொல்லுது, உன் விதைக்கு பாதுகாப்பு இல்லாத தொட்டு தான் பிசாசு வேட்டை ஆடுகிறானா. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவருக்கு என்ன பண்ணுவாங்க? உங்க சேலரி வந்ததுமே லோன் கட்டக்கூடாது, கடன் கட்டக்கூடாது. உன்னை இவ்வளவு தூரம் கட்டினார் பாரு, அவருக்கு நீ கட்டணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாய், ஒரு அம்மா. அந்த அம்மா நம்ம சபைக்கு ஒரு 2 வாட்டி வந்துக்கிறாங்கல்ல அம்மா. அந்த அம்மா பேர் என்ன? அம்மா பிரேமம்மா, மஞ்சு அம்மா. இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பேரை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த அம்மா நம்ம 2 வாட்டி சபைக்கு வந்துக்கிறாங்க பிரதர். இன்னி வரைக்கும் அந்த அம்மா தசமா பாகம் எனக்கு அனுப்புது. இன்னி வரைக்கும் அந்த அம்மா எனக்கு அனுப்புது தெரியுங்களா? நான் என்னைக்கு அந்த அம்மாவை தொடர்ந்து பார்த்தோன்னே, அந்த அம்மா பிரைவேட்டா வேலை செஞ்சிச்சு. இப்போ கேட்டு பாருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயை கர்த்தர் மாத்திக்கிறாரு. கொடுத்தா தான் செய்வாருன்னு இல்லை. He wants to check your faithfulness. உன் உண்மையை பார்க்குறார். நீ துணிக்கு போடுற, வாடிக்கை கட்டுற, உனக்கு செய்கிற. உன்னை இவ்வளோ தூரம் கட்டினேன்னு எனக்கு செய்யறதுக்கு ஏன் உனக்கு குத்துது மனசு? அப்போனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? உன்னை வஞ்சித்துட்டான். எதை குத்து? பணத்தை. Now you trust your money more than God. அவன் அல்லேலூயா. வெறும் AI ஆப் வந்துச்சே, எவ்வளோ எம்ப்ளாய். ஏதோ ஒரு நல்ல கம்பெனி சொன்னீங்களே, இல்லை ஒரு கம்பெனி எதில் எவ்வளோ பேர் எடுத்தாங்களே, உராக்கல்ன்ற கம்பெனி எவ்வளோ லேக்ஸ் எம்ப்ளாயி எடுத்தாங்க தெரியுமா? ஒரே ஒரு ஆப் வந்து. உங்கள் வேலை மேலே நம்பிக்கை உனக்கு ஜாஸ்தி, கடவுள் மேலே இல்லைல்ல. நான் பார்த்துக்கிறேன். பியூட்டிஃபுல் ஜனங்க நம்ம ஜனங்க இருக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க காஞ்சங்க. அந்த காஞ்சங்கள்ட்ட தான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாத, திருடாத. தேவ பக்தி உள்ளவனாக இருந்தீனா, தேவன் மேல் உண்மையான அன்பு இருந்தீனா, no I will never touch this. This belongs to my God.
இன் தட் ஐ லவ் ஹிந்துஸ். அந்த விஷயத்தை எனக்கு ஹிந்துஸ் ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம். எவ்வளோ கோடி ரூபாய் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருந்தார், பாருடைய ஓனர். நான் அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் தான் போயிட்டு என்ஜாய் பண்ணுவேன். அவர் ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டு வந்தார். இவ்வளோண்டு கத்தி கோல்டில் பண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்தார். எவ்வளோ லேக்ஸ் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்தார். இன்னைக்கு அவரது 5-6 பிரான்ச்சஸ் அவருக்கு இருக்குது. இந்திரா நகர் 100 feet ரோட்ல. இந்துஸுங்கம்மா, I want to really appreciate them. They are very faithful to their God. அதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்களெல்லாம். கிறிஸ்டியன்ஸ் காஞ்ச நம்பர் 1. வேலை ஆவற வரைக்கும் தான். வேலை ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் வேலையை காட்டுவாங்க. God wants to check your faithfulness, brother, not your money. பஸ்லிகா சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க லாஸ்ட் வீக். அவங்கெல்லாம் நல்ல சின்ன விஷயத்தில் நான் பார்த்துங்கிற எல்லாரும் இருக்கிறாங்க, இல்லை நல்லா இல்லை. பட் லாஸ்ட் வீக் தான் எனக்கு பேசினாங்க. ஐ ரிமெம்பர். நான் கடவுள் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதான் நீங்கள் ஊரில் இருந்தீங்க சொல்கிறதுக்கு வந்துட்டேன். நாங்கள் வாழ்கிறதே பெரிய சாட்சி பிரதர். எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு பிரதர். எப்படியோ கடவுள் எங்களை நடத்தின்னு வந்துட்டார் வெளியே. எங்கள் நாய் கூட பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. அந்த நாய்க்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க நாய் நடக்கவே நடக்காது, அவ்வளோதான் இந்த நாயின்ட்டு. நான் ப்ரேயர் பண்ணினே இருக்கிறப்பதே என் நாயோட கால் ஷேக் ஆகின்னு இருக்குது பிரதர். திருப்பி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ என் நாய் நார்மலாக வாக் பண்ணிக்குது பிரதர். ஐசியூவில் இருந்த எங்கள் ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வந்தார். சாவ போகிற என் நாயை கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்தார். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் பரிபூர்ணமாக கொடுப்பாரு. என்னை சோதிச்சு பாருன்றார். நீ அந்த விஷயத்தை என்னை டெஸ்ட் பண்ணு, நான் தருத மாற்ற நீ பாருன்றார். Today you know why I am blessed? I give to my God. தைரியமா சொல்லுவேன். என் வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறேன். என் ஆசிரியர் வாழ்க்கையை கொடுக்குறவன் பர்ஸ்ல இருக்கிற காசு எடுக்க மாட்டானா? இங்கிலீஷ்ல நம்ம பாட்டு பாடுவோம் பாரு, I surrender all. அந்த பாட்டு என்ன தெரியுமா? நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்றேன். ஏன் உள்ள இருக்கிற வெளியே வர மாட்டேங்கிறார் சொல்லு. ஆனா பாட்டு என்ன பாடுறோம்? I surrender all. எல்லாம் போய் ஆனா இவங்க சொல்லுவாங்க நான் தேவனுக்கு ரொம்ப பயப்படுறேன். மரத்தை பார்க்க மாட்டார் ஆண்டவர், மரத்துல இருந்து வர கனியை தான் கர்த்தர் பார்ப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பணக்காரனா மாத்த மாட்டாரு, புத்திசாலியா பணக்காரனா மாத்துவார் உன்னை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப பேருக்கு பணத்தை அவங்க வாழ்க்கையே அழிச்சு போட்டது. இன்னைக்கு 16 கோடி எடுத்து பாருங்க. பணம் இல்லை மேட்டர், குணம் தான் மேட்டர். இன்னைக்கு உன் குணத்தை அவ்வளோ மாத்திக்கிறாரு, உன் வாழ்க்கையை எவ்வளோ மாத்திக்கிறாரப்பா. அவருக்கு ஏன் கஞ்ச தரணும்? வட்டி கட்டுற, லோன் கட்டுற, வீடு வாடகை கட்டுற, அதை கட்டுற, இதை கட்டுறதுக்கு ஏன் மனசு குத்துது சொல்லுமா? உன்னை பிசாசு அட்டாக் பண்ணிக்கிறான். உனக்கு கஷ்டம் இல்லை, உனக்கு வேதனை இல்லை, உன்னை பிசாசு தாக்கி இருக்கிறான். இதை கொடுத்து விட்டினா உன் வாழ்க்கையை நீ எப்படி நடத்துவார் அப்படின்றது. நம்ம சபையில் இருக்கிறாங்கம்மா, ஒன்னமே இல்லாத வந்தாங்கயா, சும்மா ஆண்டவருக்கு விதைத்தாங்க. இன்னைக்கு பார்க்கணும் மரமா கனியா ஆண்டவர் கொடுத்துங்கிறாரு. ஒரு கிளையில 10 மாங்காய் இருக்குது அவங்களெல்லாம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம். கடைசியாய் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவனை நேசிக்கிறவர்கள் if you fear the Lord and serve him and obey his voice. Yes, if you fear the Lord you will serve him. நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, தேவனுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படுவீங்களே, சேவை செய்வீங்க. தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். அந்த பைபிள் வாசிக்கிற சிஸ்டர் ரொம்ப ஸ்லோவாகிறாங்க. ஒரு காஃபி கிஃபி கொடுமா. தேவனுக்கு பயப்படுறவங்க, தேவனை நேசிக்கிறவங்க, தேவனை ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனுக்காக என்ன பண்ணுவாங்க? சேவை பண்ணுவார்கள். They will serve God if they have fear of God. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க நீங்க? ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? சாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நீ யாராச்சா வரல? உன்னை திட்டணுமா அடிக்கணுமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மூஞ்ச பார்த்தாலே திட்டக்கூடாதுன்னு வித்தா பண்ணிடுறாங்க.
How far you serve God, man? சொல்லுங்க, எவ்வளவு தூரம் சர்வ் பண்றீங்க நீங்களா? எல்லாரும் கேளு, பிஜி. என்ன வேலை செய்யறாங்க? சும்மா உட்காந்துக்கிறாங்க. சும்மா உட்காரதுல என்ன ஆகுறாங்க? பிஸியாகிறாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சரிங்கம்மா, அம்மா உங்களுக்கு சொல்றேன், உன் பிள்ளைங்களுக்காக ஓடுற 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 ஓடியும் தாங்குற, இன்னும் வரைக்கும் ஓடுற பாரு. ஆனா நீ என்னத்தை தான் கட்ட போறேன் எனக்கோ தெரியலம்மா. என்னதான் அந்த மாதிரி வசந்த மாளிகை உன் பிள்ளைங்களுக்கு கட்ட போறேன் எனக்கு தெரியவே இல்லை என்ன வரைக்கும். பைபிள் சொல்றது முட்டாள்ன்றார், அவங்கெல்லாம் முட்டாள்ன்றாரு. ஊழியத்தில் இருக்கிற கணம் இந்த உலகத்தை டாக்டருங்களுக்கு கூட இல்லை தெரியுமா? தேவனை சேவிக்கிற மகன். நான் சிஎம்சி வெள்ளூர்ல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸுங்க. அவங்க என்னை எப்படி வெல்கம் பண்ணாங்க தெரியுமா? என்னை எப்படி வெல்கம் பண்ணாங்க தெரியுமா? யூ நோ ஹூ am I? 7th ஸ்டாண்டர்ட் 3 times ஃபெயில் ஆகிறேன். 10th 5 அவுட், 12th ஆல் அவுட், பிகாம்ல அவுட் மேல அவுட். ஒன்னே ஒன்று தான், இந்த வேதத்தை எடுத்த பார்க்க கூடாத கதவெல்லாம் கர்த்தர் திறந்தார். அவரை சேவிக்க ஆரம்பிச்ச வராததெல்லாம் கர்த்தர் பரலோகத்தை எனக்காக அனுப்பினார். தேவன் மேல் பயம் இருக்கிறவர்கள் தேவனை சேவிப்பார்கள், தேவனுக்காக வாழுவார்கள். தேவன் மேல் பயம் இல்லாதவங்க சர்ச்சுக்கு லேட்டா வருவாங்க, ஆராதனைக்கு லேட்டா வருவாங்க, ஆராதனை பண்றவங்களும் லேட்டா வருவாங்க. என்ன இல்லை அவங்களுக்கெல்லாம்? அதான் ஆஃபீஸ் போகும்போது என்ன லேட்டா போய் பாருங்க, என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சத்யா பிரதர் உங்க ஆஃபீஸில்? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எஸ் சார் உள்ளே நயான்னு இருந்துச்சு. இப்பெல்லாம் என்ன பண்ணிச்சிட்டாங்க? தம்ஸ் அப். ಈ ಥಮ್ಸ್ ಅಪ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬ್ಯಾಕಪ್. நான் வேலை செஞ்ச இந்த கால் சென்டரில் என்ன தெரியுமா, 9 o'clock நான் 8:45 ப்ரீஃபிங் இருக்கணும். உங்கள் ப்ராசஸை பற்றி என்ன பண்ணுவாங்க? ப்ரீஃப் பண்ணுவாங்க. 8:30 ப்ரீஃபிங் வரலன்னு நினச்சிக்கோங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிஐபியில் போடுவாங்க. ஏன் தெரியுமா? இன்சென்டிவ் கட்டாகும் உங்களுக்கு. அது மேலே இருக்கிற ஒரு பயம், அது மேலே இருக்கிற ஒரு ஆசை இன்னைக்கு பைபிள் மேலேயும் சர்ச்சு மேலேயும் யாருக்கும் இல்லை. நம்ம வர்ஷிப் லீடர் கூட இன்னைக்கு 7:10 வராரு, நம்ம வில்லு வராரு, ஒரு 7:10 வராரு. இவங்களாம் நல்லா வருவாங்க லைஃப்பில். அதெல்லாம் அவங்க ஆஃபீஸ்க்கோ, அவங்க வேலைக்கோ, அவங்க பிஸ்னஸ்க்கோ, அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அதான் ஃபஸ்ட் சர்வீஸ் அவங்க நல்ல ஒரு சர்வீஸ் எடுத்தேன். ஏன்னா புதுசாக வர ஜனங்களாம் பரவாயில்லம்மா. நான் ரட்சிக்கப்பட்டு தேவ அன்பை தெரிஞ்சவங்களாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னா ஐ டோன்ட் ஸ்பேர் தெம், I don't like them because I hate evil things. நான் 1000 ரூபாய் கொடுத்தேன்னா ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறவன் கூட வந்து வாசிக்குவான், பாட்டு பாடுவான். ஆனால் எனக்கு அவன் தேவையில்லை. ஏன்? உங்களுக்கு கடவுள் தேர்ந்த தரமா உன் குணம் மாறணும், கேரக்டர் மாறணும். ஆமென். நான் பேசுறதெல்லாம் பார்த்தா எங்கேயோ புதுசாக வேற 2 பேரை நான் பார்க்குறேன். One who fears the Lord, they'll hate the evil things. I hate this. One who loves God will serve God truly, man. நம்ம சர்ச்சுக்கு 2 பேர் வராங்க, சுரேகா பிரதரும், அவர் பேர் என்னப்பா, பிரகாஷ் பிரதர். 7 o'clock சர்வீஸ்க்கு 6:45 கீழே நிலின்க்குவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, 1 hour முன்னாடி இருக்கணும். ட்ரெயினுக்கு போகிற 45 minutesக்கு முன்னாடி. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற 1 hour முன்னாடி இருக்கணும், டாக்டர் வரதுக்கு முன்னாடி. ஒருவேளை நீ இல்லையே 9 மணிக்கு வர டாக்டர் 10 மணிக்கு வந்தால் கூட நீங்கள் 10 மணி வரைக்கும் என்ன பண்ணணும்? டாக்டருக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் இங்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன் இன்னும் பாஸ்டர் வரலன்னு கேட்குவாங்க. ஏன்னா இவங்களால என்ன இல்லை, இப்போது டைம் கொடுக்க முடியல. சிஎம் பக்கத்தில் போய் உட்காரணும், ரோடுங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். பிரதம மந்திரி அவங்க மூத்த பிள்ளைகள் இவங்களா. ஆனால் தேவனுக்கு பயப்படுறார்கள்னு சொல்லுவார்கள் இவங்களா. எனக்கு கடவுள் போயெல்லாம் ரொம்ப குதுப்பா போதும், நீ ஆக்டிங் பண்ணிருந்தலாம், நீ ரஜினிகாந்துக்கு நல்லா நடிக்கிறேன். நான் தேவன் பக்தி உள்ளவர்கள் சேவிப்பார்கள். ஏய், நான் பார்த்துக்கிற பிரதர் மிஷினரிங்களா பணக்காரங்க, ஃபாரின்ல இருந்து வந்தவங்க பிரதர், ஒரே ஒரு கேப்பை போட்டு ரோட்டை தூங்கி தேவனை பத்தி சொல்லிட்டு போய் செத்து போய்க்கிறாங்க பிரதர். They serve God with whole heart, man. நம்மளுக்கெல்லாம் திமிரு ஜாஸ்தி, பணம் ஜாஸ்தி இல்ல, வந்தந்த 2 கொம்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்ட ஒரு ஏடா தூங்க வச்சிடுவார். உஷாராரு. என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்களா? நீங்க இல்லைன்னா ஊழியம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? 10 பேர் எழுப்புவார் ஆண்டவர். இல்ல இல்லையா? சேவை பண்ணு பிரதர்.
உன் பிள்ளைக்கு செஞ்ச, உனக்கு செஞ்ச, ஃபர்ஸ்ட் உனக்கு ஓடின்னு இருந்த, நெக்ஸ்ட் கல்யாணம் கட்டின பொண்டாட்டிக்கு ஓடுற, அதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கு பிறந்த ஒரு பிள்ளைக்காக ஓடுற, அதுக்கு படிக்கிறதுக்கு ஓடுற, அப்புறமா காலேஜுக்கு ஓடுற, அப்புறமா கல்யாணத்துக்கு ஓடுற, அதுக்கு அப்புறமா உடம்பு வியாதி வந்த பிறகு அதுக்காக ஓடுற. கடவுளுக்காக என்ன செஞ்ச? தேவ பக்தி உள்ளவன், எனக்கு தேவன் மேல ரொம்ப அன்பு, அந்த பொய் பேசாத. மரத்தினால கர்த்தர் என்ன பண்றதுல? கனியினால தான். தசம பாகம்ன்றது மாற்றம் 10ல் 1 இல்ல பிரதர். 24 மணி நேரத்துல கூட ஒரு பங்கு ஆண்டவருக்கு நீ கொடுக்கணும் ஊழியத்துல. 10% not only in your money, in your time you have to give to God. நம்ம சர்ச்ல வர்ஷிப் பிராக்டிஸ் பண்ண கூட ஜனங்களால டைம் இல்லைன்னு, இப்போ இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. டைம் இல்லைன்றவங்களுக்கு டைம் கொடுக்குவார். உங்களுக்கு எல்லாம் எங்க டைம் கொடுக்குற இடத்துல கொடுக்குவார். நம்ம இப்போ வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் they are ready because I fire them like anything now. டைம் இல்லைனாலும் ஆண்டவர் சொல்லாத, டாக்டர் சொல்லணும் அதெல்லாம் உனக்கு டைம் இல்லைன்ட்டு. சேவை பண்ணுமா, வயசு ஆயிடுச்சு உனக்கு, போய் ஆண்டவர் சுவிசேஷ சொல்லு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லு, உன் ஆபீஸ்ல சொல்லியா சர்வே, உன் ஆபீஸ் கொலீக்ட்ட சொல்லுமா, நாளைக்கு சூசைட் பண்றதுக்காக இருந்துக்கோ, நீ போய் இன்னைக்கு இயேசு பத்தி சொல்லு, அதை காப்பாத்து, காப்பாத்து. அந்த பாரம் இருக்குதா உனக்கு? நான் ஒண்டி நல்லா இருக்கணும், என்ன அர்த்தம் போற? நீ நல்லா இருந்து அண்ணா கயிறு கூட ஒன்று விடுறதில்ல. தலைமையில ஒரு அம்மா சொன்ன, யாரும் விஜய் யாரும் தான் சொன்னாங்க, எனக்கு மூக்குத்தி போட்டாங்களா ஒரு அம்மாக்கு, அந்த மூக்குத்தியை கூட கல்ற நோண்டி எடுத்தாங்களாம். உஷாராயிருமா, உன் மூக்குத்தி கூட உங்க வீட்டில் கூட யாரும் போட மாட்டாங்க, நீ போட்ட மூக்குத்தி. ஏன்னா நீ ஆவியா மூக்குல இருந்து வந்துடுவேன்னு பயம். எடுத்துன்னு போய் எங்க போடுவாங்க தெரியுமா? ஷர்ட் கடையில் போட்டு வந்துடுவாங்க. ஷர்ட்காரன் எந்த ஆவியா பார்க்க மாட்டான், நம்மளுக்கு துட்டு வந்துடுற சாக்கு சார். உஷாரா இருங்க. எவ்வளோ பேர் சேவை பண்றீங்க நீங்க பார்க்கலாம். ஊழியத்தில் ஆண்டவருக்காக சேவை செய்றீங்களா? சேவைனா என்ன தெரியுமாமா? பணத்தில் சேவை பண்ணலாம், உங்க பலத்தில் சேவை பண்ணலாம், உங்க தாளத்தில் சேவை பண்ணலாம். பஸ் மோனிஷாக்கு நல்ல வாய்ஸ், பியூட்டிஃபுல் ஆராதனை பண்ணும், எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த வாய்ஸ். அதுதான் என்கரேஜ் பண்ணுவேன். புள்ள கரெக்டாக வருது, வாங்க பிரதர் கமான். கடவுள் இல்லாத எவ்வளோ பில்டிங் கட்டிட்டீங்க, உங்க பிள்ளைங்கள சர்ச்சுக்கு அனுப்பாத, மினிஸ்ட்ரிக்கு அனுப்பாத, வீட்டில் வச்சுக்கிறீங்களா? 100% சொல்ற பாரு, அதோடைய கனியை நீ புசிப்பாய். அனுப்புங்க. உங்க பிள்ளை யார் கொடுத்தது? யாருமா கொடுத்தது உங்களுக்கு பிள்ளை? கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தருக்காக உங்க பிள்ளைய வச்சு என்ன சேவை பண்றீங்க? நான் யூடியூப்ல பாக்குற சின்ன வாலிப பிள்ளைங்க கீபோர்டு எடுத்து வாசிக்கிறாங்கப்பா. அவன் பாடுற பாட்டுலயே மகிமை இறங்குது அப்படியே. சின்ன குழந்தைங்க. நீங்க என்னத்த ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறீங்க? நல்லா இடுப்பு ஆட்டுதா? என் புள்ள நல்லா ஆட்டுது பிரதர். 10 வயசு, இப்ப தெரியாது, 18 வரும். ஏய் அப்படிலாம் ஆடக்கூடாது, இப்ப வாங்க. ஏன் இப்ப உனக்கு ஆடி இருக்குது, எங்கடா ஓடி இருக்குது அதுன்ட்டு. அல்லேலூயா. உங்க பையன் இடமா வச்சுக்கிறீங்க, பொத்தி வளர்த்துக்கிறியா? வளர்த்துக்கோ நல்லா வச்சுக்கோமா. பொட்டி பொட்டியா எடுத்து வருவான், பொட்டி பொட்டியா எடுத்து வருவான். நீங்க ரைடு அடிச்ச மாதிரி தமிழ்நாட்டில் உனக்கும் ரைடு அடிக்குவாங்க. அப்புறமா அல்லேலூயா. சர்வ் காட் மேன். தேவன் மேல் பயம் இருக்கிறவங்க தேவன் என்ன பண்ணுவாங்க? சேவை பண்ணுவாங்க. கடவுள் கொடுக்குற ஒரு ப்ரெஷியஸ் என்ன தெரியுமா பிரதர்? உங்க டைம். அதுதான் பிரதர் உங்களை கூடுவேன். உனக்கு நல்ல கிருபை இருக்குது. ரொம்ப உலகம்னு கூடாத பிரதர், ஏமாந்து போயிடுவாய். இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை பிரதர். எனக்கு ஒரு வாலிப பசங்க வந்து சொல்லுவாங்கண்ணா, நீ மாற்றானிக்கு எனக்கு பேசாமல் இருந்தேன் நான் செத்துட்டுக்கு வேணாம். நீ மாற்றானிக்கு என்கிட்ட பேசாமல் இருந்தேன்னா நான் செத்துட்டுக்கு வேணாம். கண்டிப்பா நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஒரு பக்கம் தோல்வி ஆயிருக்கும், ஒரு பக்கம் உயிருக்கு காப்பாற்றப்பட்டன்னு இருக்கும். நீ சேவிக்கிறியாப்பா? வேலையில் போய் சொல்றியா ஆண்டவர் பத்தி? சொல்றீங்களாம்மா? உன் நகைன்றெல்லாம் எடுத்துன்னு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டு சபை கட்டு பிரதர்ன்னு சொல்லிக்கிறியா? பிள்ளைங்களுக்கு கொடுக்குற. ஏன்னா உங்க பிள்ளைன்னு ஆயிட்டாங்க. இன்னும் கடவுள் யாருன்னு உனக்கு தெரியல. இல்ல கொஞ்ச நாள்ல தெரியும். நெஞ்சில் பாய்ந்த என்ன சொல்லுவாங்க, நெஞ்சில எட்டி ஒதிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சொல்லு. ஆண்டவரெல்லாம் உங்க நெஞ்சில எட்டி வச்சுக்கிறாராம்மா.
அவ்வளோ நல்ல தேவன். வாலிப பையனே, உன் வயசு இருக்கும் போதே ஊழியம் பண்ணப்பா. கால் நடக்க முடியாத போய் என்ன பண்ண போற ஊழியம்? உனக்கு அழகா கொடுத்துக்கிறாரம்மா மூஞ்சி. போய் ஆண்டவர் பற்றி சொல்லி, எஸ்தர் என்ன அழகு தெரியுமா? ராஜா செலக்ட் பண்ணாது, அந்த அழகை வச்சு தேவை ஊழியம் பண்ணுச்சு. உனக்கு அந்த அழகு கொடுத்துக்கிறாரம்மா. ஒரு நாளைக்கு எடுத்து மெசேஜ் 100 மெசேஜ் வருது உனக்கு. 100 மெசேஜ்ல 100 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு வசனத்தை அனுப்பிப்பாரு. பெரிய ஊழியம் அது, பெரிய ஊழியம். ஜெபம் பண்ற ஆண்டவரை யாருக்கா காட்டுறாரு, போய் அவங்களுக்கு சேவை பண்ணு. ஆண்டவருடைய ஊழியம். ஹல்லேலூயா. உன் நல்ல டேலண்ட் இருக்குது, எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது, நான் பாட்டு பாடணும்னு ஆசை வர்றேன், ஓடி வா. வீட்டில் உட்காராத. அம்மாங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்களை கெடுக்கிறத நீங்க தான். உன் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புற, வேலைக்கு அனுப்புற, பணம் சம்பாதிக்க அனுப்புற, சபைக்கு அனுப்பாத தாய்ங்களே மனம் திரும்பு. உன் பிள்ளைய அனுப்பு சபைக்கு. எப்படி ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போய் உன்னை நின்று உன் பிள்ளைய படிக்க வைக்க. உன் படிப்பு உன் பிள்ளைய உயர்த்தாது, இந்த வேதம் உன் பிள்ளைய உயர்த்தமா. இத்த மாற்ற நீ சாதாரணமா நினைச்சிடாத. இதுக்கிற வல்லமை எந்த புக்குக்கும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. வா பிரதர், ஆடி இருக்குது, கீபோர்டு இருக்குது, அடிச்சுட்டு போ. வா, ஆண்டவருக்காக சேவை பண்ணு. கை கால் இருக்குதா, நல்லா இருக்கும்போது சேவை பண்ணு. அதை குறித்து இதை குறித்து எல்லாம் கவலைப்படாத. எல்லாத்தையும் ஆண்டவரை தூக்கி போடு. நான் சொல்லிட்டா பிரதர், 16 வருஷம் பிரதர், 16 வருஷம் எங்க அப்பா கூட நடக்கிற பாதையை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ தடவை ஆண்டவரை வாண்டா, நான் பாவத்துக்கே போய்க்கிறேன். இந்த தேவனே வாண்டாடா எனக்குன்னு சொல்லிட்டு வெறுத்துட்டுக்கிறேன். மறுபடியும் அந்த அன்பு என்னை தேடி வந்தது. ஆனால் நான் இன்னைக்கு தைரியமா சொல்றேன் பாருங்க, நம்ம ஆண்டவர் மாதிரி யாரும் இந்த உலகத்தை நம்மளை நேசிக்க மாட்டாங்கயா. புருஷனும் சரி, உங்க பொண்டாட்டியும் சரி, உங்க புள்ளியும் சரி, உங்க அம்மாவும் சரி, உங்க அப்பாவும் சரிம்மா, நீ எத்தனா தப்பு பண்ணிட்ட, அன்னிலேருந்து உனக்கு பெரிய எதிரி அவங்களாம், பெரிய எதிரி. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லவா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. சர்வ் காட், சர்வ் காட். உங்க ஆபீஸ்ல சர்வ் பண்ணுங்க, உங்க வேலை ஸ்தலத்துல. ஒன்னையில சர்விங் என்ன தெரியுமா? சாட்சி ஆவால், அதுதான் சர்விங். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சர்ச்ல கூட ஆட்டோ ரொம்ப பேர் ஓட்டுறாங்க. ஆட்டோல போயலாம் பிரதர், மினிஸ்ட்ரி போய் ட்ராக் வச்சுட்டு ஏதாவது ஒரு புக் இருந்துச்சுன்னா பைபிள் படி, போய் எழுதி கொடு. வர பேசஞ்சர் சொல்லு, உங்க ஆபீஸ்ல சொல்லு, இயேசு உண்மையான தெய்வம் பிரதர், ஏற்றுக்கொள். அது வர சமீபம் அதிகமா இருக்குது. அல்லேலூயா. ரெடியா இரு பிரதர், டாடி வர போகிறா. ஓ மக ஐசக், ஃபுட்பால்ல ஸ்டார்ட் பண்ண, ஃபுட்பால்ல தான் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சேன் மக. So I started serving God. எல்லாரையும் கூப்பிட்டு உட்காரிச்சு கிரவுண்ட்ல நிக்க வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். தம்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். சரி நான் வாங்க, எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம். இன்னைக்கு மெஸ்ஸி he took baptism. பணக்காரங்கம்மா, 3000 கோடி ரூபாய் அவங்களா ஓனருங்க, முட்டிக்கால் போட்டு கிரவுண்ட்ல என்ன தடவை பண்றாங்க, அந்த அப்பாவை துதிக்கிறாங்க. உனக்கு ஒரு சிஆர் கூட இல்லை, அவ்வளோ பெருமை. என்னம்மா பண்றீங்க? வயசானவங்களெல்லாம் சொல்றேன், உங்களால ஊழிய நான் சொல்றேன், வயசாயிடுச்சுன்ட்டு பொய் சொல்லாத, லேடிஸ்ன்னு சொல்லி சும்மா உட்காராத. கீர்த்தன் அவங்க மம்மி வரல இன்னைக்கு. அவங்க மம்மி ஹாஸ்பிட்டலாக போய் எல்லா பேஷண்ட்டுங்களும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு, அன்னைக்கு நான் பார்த்தேன் ரோட்ல ஏழைப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வராங்க. என்னம்மா பண்ண போற? உன் காசு பணத்தை வெள்ளத்தலை வச்சு எவ்வளோ அப்ஸ்டர் கட்ட போறீங்க? போ சேவை செய்யுமா. நீ ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண என்ன சும்மா விட்டுறாரு நினைக்கிறியா? ராஜா மாதிரி வைக்கிறாருமா அவனை. என்னை கனப்படுத்துறவனை நான் கனப்படுத்துறேன் நினைக்கிறாரு. அவரை கனப்படுத்தி பாரு, எல்லா இடத்துல தூக்கின்னு போய் வைக்கிற இடமே வேற லெவல். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேம்மா, என்னை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாங்க. எந்த எம்எல்ஏ எம்பிக்குன்னா அதை பண்றாங்களா? எனக்கு பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவரை கனப்படுத்துறேன் நான். உன் டாக்டர் கொடுக்குற, உன் டாக்டர் யூனிஃபார்ம் போட்டா தான் அவனுக்கு மரியாதை. எங்க அப்பா பிள்ளைக்கு அப்படியெல்லாம் இல்லை. வெறும் நீ வேதத்துக்காக வாழ்ந்தினால போதும், உன்னை பார்த்தா கனப்படுத்துறது. தேவனுக்கு பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? சேவை செய்வாங்க. சர்ச்சை வந்து கிளீன் பண்ணிட்டு போங்கம்மா, கேட்கணுன்றதே இல்லை. நீங்களே வந்து பண்ணலாம். நீங்களே வந்து என்ன பண்ணலாம்? பிரதர் சாவி கொடுங்க பிரதர், என் வீடை சுத்தமாக்குறது போதும், நான் ஒரே வந்து சர்ச்சை பாத்ரூம் இருக்குதுமா மேலே 2 பாத்ரூம் கழுவுங்க. இந்த பிரேமாமா வராங்க, அத்தா சொல்கிறேன் இல்லையம்மா, நீ பார்க்க என் ஆண்டவர் யாருன்ட்டு. பங்க்சுவலாக வருவாங்க. வந்தாங்கன்னா வேலை முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. உன் பரலோகத்தை ஃபஸ்ட்டு இடம்மா. நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்க பிரதர், அவங்க ஒன்றும் ஏழைப்பட்டவங்களெல்லாம் இல்லை, ராஜா மாதிரி வச்சுக்கிறாரு அவங்களெல்லாம்.
ஆனா அவன் குணம் பாரு மாறிக்குது. உங்களுக்கும் மாறணும். உலகத்துக்கு வேணும்னா பணம் பெருசு, உனக்கு கடவுள் தான் பெருசா தெரியணும். அல்லேலூயா. அந்த விஷயத்துல எனக்கு முஸ்லீம் ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம், ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஃப்ரைடே மாற்றம் அவங்க நமாஸுக்கு போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா எவ்வளோ கோடி ரூபாய் பிஸ்னஸ் முன்னாடி நில்லிருந்தா கூட பையா अभी नहीं है, अभी क्या मैं नमाज को जाना. I love them so much. நம்ம ஆளுங்களா I'll give you 10,000 extra. Sunday come. நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ற? ஏன் வரலடா? வேலைக்கு போயினுக்கிறேன் பிரதர். கேளுமா ஆண்டவர்ட்ட, உன்னோட ஊழியத்தை செய்யற வேலையை கொடுப்பா எனக்கு. அவர் செய்யறதுல பாக்கியம் பிரதர். இந்த உலகத்துக்கு பண்றது எல்லாம் ஒரு நாள் தெரியும். இந்த உலகத்துக்கு நீங்க ஓடுறீங்க பாரு, இதெல்லாம் ஒரு நாள் ஒரு அம்மாங்க வந்து அழுவாங்க என்கிட்ட, ஐயா சாவவும் முடியல வாழவும் முடியல, நான் இவ்வளோ பெரிய துரோகிக்கு நான் இவ்வளோ நாள் வளர்த்து விட்டேன்ப்பா. என்னைக்காவது ஏசப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிறாரா? ஏன் சேவை பண்ண மாட்டேங்கிறீங்க? பெருமை. நான் என்னத்துக்கு பண்ணோம்? தாழ்மை உள்ளவங்களை அடித்தரேன் பார்த்துக்கலாம். நான் என் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறேன். என் ஒய்ஃப் கால் அமுக்கு வரேன். ஐ லவ் ஹர், ஐ சர்வ் ஹர். என் ஒய்ஃப் என்ன நேசிக்குது, எனக்கு கால் அமுக்கி விடுது. ஷி சர்வ்ஸ் மீ. சாப்பாடு பண்ணி போடுது. ஷி லவ்ஸ் மீ. டு யூ சர்வ் காட்? சர்வீஸ்க்கெல்லாம் ஒரு இது வேணும் பிரதர். ஊழியம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். நீ கொஞ்சம் உண்மையாக இருந்தால் உன்னை தகுதிப்படுத்திடுறார் ஆண்டவர். அல்லேலூயா. கம் சர்வ் காட். போங்க உங்கள் வீட்டுக்கிட்ட யார் சொந்தக்காரர் யாராக இருக்கிறாங்க, யாரை சபைக்கு தெரியாத ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க, போய் பைபிள் எடுத்துன்னு போய் நில்லுமா. அம்மா உனக்கு கொடுக்குற மரியாதை இந்த உலகத்தை யாருக்கும் இல்லைம்மா, எழுதி தரேன். அது இன்னும் வீடு ஃபேமிலி குடும்பத்துக்காகவே வாழ்ந்து போயிட போகிற, கர்த்தருக்காக கொஞ்சம் பாரு. பரலோக ராஜ்யத்தை கட்டு, தேவனுக்காக வாழு. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு நடக்கும் எல்லாத்தையும் நடக்க வச்சுச்சா. இன்னும் வரைக்கும் பாடி இங்கே கண்டே பிடிக்கலையா? பச்சை குழந்தைங்களாம் இழந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள்லாம் ஃபங்க்ஷன் போகிறது கொஞ்சம் நிறுத்திடுங்க. இந்த கல்யாணம் பர்த்டே பார்ட்டிஸு இதுக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சாவுங்களுக்கு போங்க. பாக்யா ராஜ் சாவுக்கு போக முடியும். நம்ம பார்க்கல, பாக்யராஜ் இல்லை அவர் சாவுக்கு போங்க. ஆக்டருங்கெல்லாம் பாருங்க, அவங்க அந்த ஒரு ஆக்டர் சொல்லுது, நாங்கள் இப்போ நடிக்க வரலையா, ஒரு மனுஷனை மதிக்க வந்துக்கிறோம். யார் தெரியுமா? ராதிகா. ப்ளீஸ் டோன்ட். நீங்களும் ராதிகாவை எப்போ மாறுவீங்கன்னு எனக்கு தெரியல. மாறுங்கம்மா, மன திரும்புங்க, மன திரும்புங்க. சர்வ் காட். உங்கள் ஆஃபீஸில் சர்வ் பண்ணு, உங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் சர்வ் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. உங்கள் டேலண்ட்டை வச்சு சர்வ் பண்ணலாமா? நீ தலை ஒன்றும் இல்லைம்மா. சர்ச்சு சாவியை திறந்து 5 பேர் உக்கா நீ ஜெபம் பண்ணினே இருங்க. பிரதர் எனக்கு எந்த ஊழியம் வேணா, ஜெபம் பண்ற ஊழியம் வாமா வந்து சேவ் பண்ணு. நீ ஜெபம் பண்ண, நான் வெளியே ஊழியம் பண்றேன். எனக்காக நீ கை உயர்த்து, வெளியே அவங்களுக்காக நான் கை உயர்த்துறேன். வா எல்லாரும் யுத்தத்துல போலாம், எல்லாரும் பரலோகத்தை கட்ட போகலாம், அப்பாவோட வீடை பார்க்க போகலாம், அப்பாவோட வீடை பார்க்க போகலாம். போகும்போது வண்டியா போயிடக்கூடாது, ஒரு கூட்டம் ஜனத்தோட போகலாம். கல்யாணம் கட்டணவங்களாம் சாதிச்சிட்டீங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தை பெற்றவங்களாம் சாதிச்சுன்னு நினைக்காத. சாதனை எது தெரியுமா? தேவனுக்காக வாழ்றது தான் பெரிய சாதனை. உலகத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ். ஆனால் எப்படி நான் ஊழியம் பண்றது? வா என்கிட்ட கத்துத்தரேன். நான் விழுந்த இடத்துல உன்னை விழ விடாதபடி கூட காப்பாத்துறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன். சேவை பண்ணா எனக்கு இந்த பாவத்தில் இருக்கிற ப்ளீஸ் கம். நானும் ஒரு பாவித்தா, என்னை ஆண்டவர் ஒரு ஊழிய கால மூலியமா தான் எடுத்தாரு. நான் இந்த குற்ற உணர்வு இருக்குது, நான் இப்படி செஞ்ச ஆண்டவர் துரோகம், பரவாயில்ல விட்டுட்டு வா, உன் தூசியை உதறி விட்டு முன்னாடி வா. இந்த ஒளியை போல கர்த்தர் பிரகாசிக்க ஆசைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் உண்மையாய் தேவனுக்கு பயந்த பிள்ளையாய் வாழ போகிறேன்? ஆமென். இந்த பக்கம் இன்ன வரைக்கும் யாரும் மன திரும்பலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து